श्रीशैलेशदयागात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरं मणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दिव्यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीकलं प्रणवायि मूर्धना भूतं तरस्य मखताभ्ययपट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाले यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाषण्डशाकुर महापुर बहुमुगाग्नि श्रीरंगराज शरणाम्बुज मूलदासका श्रीविष्णुलोक मणिमण्डप मार्गदाहि रामानुजो विजयते यतिराजराजः वंदे वेदांत कर्पूर चामीकर करंडकं रामानुजार्य मार्याणां शूडामणि नगर्निशं पुण्याम्भोग विकासाय पावत्वां तच्छयाय च श्रीमान् आविर्भूद्भौमो रामानुज दिवाकरः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृति सूत्राणाम् अंतर्ज्वरम् अशीशमते श्रीमत्कृष्णसमाप्त्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभश्रीधरस्सता ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட சித்தாந்தமானது ஆழ்வார்களையும் ஆச்சாரங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதிலே ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்திலே நாம் எம்பெருமானாருடைய திருநட்சத்திர வைபவத்திலே அவர் அனுகிரகித்த 3 கிரந்தங்களாக இருக்கக்கூடிய கத்யத்ரயம் என்கிற கிரந்தத்தை அனுபவிக்க பிராப்தமாக உள்ளோம். ஆச்சரியமான கிரந்தம். 9 விதமான கிரந்தங்கள் அனுகிரகித்தார் சுவாமி எம்பெருமானார். அதிலே 3 கிரந்தங்களுக்கும் சேர்த்து ஒரே பெயரை கொடுத்துள்ளது கத்யத்ரயம் என்று. சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று சொல்லக்கூடிய 3 கத்தியங்கள். கத்தியம் கத்தியம் என்றால் உரைநடை. இது ஸ்லோக ரூபமாக இருக்காது, இது உரைநடையா இருக்கும். இதற்குன்னு ஒரு துணி உண்டு. அந்த துணியை வைத்துக் கொண்டு சேவித்தோம் என்றால் பகவான் ஆனந்தப்படுறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சூத்திரத்துக்கும் இதே போல உண்டு. அதிலே நமக்கு அந்த கத்தியத்திரத்தை அனுபவிப்பதற்காக அநேகமா சரணாகதி கத்தியத்தான் பிரதானமா எடுத்துட்டு இருக்கோம். அது சாத்துமார பண்ணிட்டு அநேகமா இந்த சரணாகதி கத்தியத்துக்கே ஒரு 6 காலக்ஷேபங்கள் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த சனிக்கிழமை சாயங்காலம் காலக்ஷேபத்திலேயே சாத்தோட முடிச்சிடலான்னு. ஆனால் இதை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அந்த எம்பெருமானார் திருவடிகள் தான். அவருடைய உற்சவ காலத்திலே அவருடைய திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடி இல்லை எனக்கதில் இல்லை எனக்கதில் இல்லை எனக்கதில் அந்த திருமையினை சேவித்தபடியாலே வரக்கூடிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தாலே நமக்கு சுவாமி எம்பெருமானார் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணி கொடுத்து மேற்கொண்டு இதோடைய அர்த்தங்களை நமக்கு புரியும்படியாக அவரே சொல்லிக் கொடுத்து அவருடைய அனுகிரகத்தாலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அபிலாஷையோடு ஆரம்பிக்கிறோம். ஆச்சரியமான சரணாகதி கத்தியம். 3 கத்தியங்கள். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், அதே போல ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் 3 கத்தியங்கள். இதுல கத்தியத்ரயம் அப்படின்னா, கத்தியத்ரயம்னா 9 கிரந்தங்களுக்குள்ளே இது இதுனா இந்த 3 கிரந்தம் சேர்ந்தது உண்டு. சரி, அப்ப
இது ஏன் சுவாமி இன்னைக்கு கத்தியத்ரயம்னு சொல்றேன்னா, மூணையும் ஒன்னா சேர்த்திருக்கா. அப்ப மூணையும் ஒன்னா சேர்த்தனா ஒரே கிரந்தம் தானே? இல்ல, 3 கிரந்தங்கள். அதனாலதான் ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் நம்ம தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம். முதல் சரணாகதி கத்தியம், அடுத்து ஸ்ரீரங்க கத்தியம், அடுத்து ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது சரணாகதி கத்தியத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். ஸ்ரீரங்க கத்தியமும் அதே போல ஸ்ரீ வைகுண்ட கத்தியமும் இப்ப இல்லை. அதுக்கு உண்டான அவகாசம் கிடைக்கும், அந்த அவகாசத்தை பார்க்கலாம். சரி சுவாமி, அப்படி இருக்கச்சது இந்த 3 கத்தியங்கள் சேர்ந்து ஒரே கிரந்தமா இருந்தால் 3 கிரந்தமா கலக்கின்றார். இது என்னைக்கு இது பண்ணினார், எதனால பண்ணினார்? அநேகமா நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பால்குண மாசம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாசம், உத்திர பால்குண்ய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம், பங்குனியில் உத்திரனால் பார்தித்தால் வாடியே. இது பெரிய பிராட்டியாருக்கு உண்டான வாழ்த்து நாகம். பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லால் வாடியே, பங்குனியில் உத்திரனால் பார்தித்தால் வாடியன்னு பிராட்டுடைய அவதார தினம். அந்த அவதார தினத்தன்று நம்பெருமாள் மேற்கொண்டு ஸ்ரீரங்க நாச்சியார் ஏக சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான நன்னா தாருடைய சன்னதிக்கு சென்று ஒரே சிம்மாசனத்தில் இருவரும் இருந்து கொண்டு நம்மளுக்கு அனுகிரக பாஷம் பொழிகிறார் இல்லையா, அப்படிப்பட்ட நன்னாள். அந்த நன்னாள் தான் இந்த கத்தியத்தை அனுகிரகித்தார் சுவாமி எம்பெருமானார். அப்ப கத்தியத்திரியம் அனுகிரகிச்சே. இப்ப இந்த கத்தியத்திரியம் என்பது சரணாகதி சாஸ்திரம். 3மே சரணாகதி சாஸ்திரம் தான். அப்ப சரணாகதி சாஸ்திரத்தை இருந்திருக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த கத்தியத்திரத்தை மட்டும் சரணாகதியா பண்ணிட்டு மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்தி பிரபாவமாக பண்ணியிருக்கார். இங்கதான் பிரபக்தி என்று சொல்லக்கூடிய சரணாகி சாஸ்திரமா பண்ணியிருக்கார். அங்கெல்லாம் பக்தியா பண்ணியிருக்கார். அது என்ன விசாரன்றது நம்ம மேற்கொண்டு விசாரிப்போம். அதற்கு முன்னாடி இதற்கு வியாக்கியானங்கள் அனுகிரகித்தவர்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அந்த ஸ்லோகத்தை தான் முதல்ல நம்ம பார்த்தோம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுன சுனவே எத் கட்டாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதர சதா அப்படின்னு பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு வேதாந்த தேசிகர் சர்வசந்திர சுதந்திரம் அவரும் இதுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கார். இந்த 2 வியாக்கியானமுமே மணிப்பிரபால பாஷையில, மணிப்பிரபாலம்னா நாம சொல்லக்கூடிய சமஸ்கிருத பாஷையும் தமிழ் பாஷையும் கலந்தது. அதுக்குதான் மணிப்பிரபாலன்னு பேரு. அநேகம் ஈடு வியாக்கியானங்கள் என்ன, திருவாய்மொழி வியாக்கியானங்கள் என்ன, 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் என்ன, இதெல்லாம் அநேகமா மணிப்பிரபால நடையில தான் இருக்கும். இது 2 பேர் பெரிய மகனீயர்கள் பண்ணியிருக்கார். அதற்கு மேற்கொண்டு சுதப்பிரகாசிகாச்சாரியர் அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சரியமான ஒரு உரை எழுதியிருக்கார். அவர் இதுக்கு ஒரு சிறிய வியாக்கியானம் அனுகிரகத்துக்காக தெரியாது. அந்த வியாக்கியானம் வந்து மணிப்பிரபாலம் கிடையாது, சிறியது. அதே நேரத்தில் அது சம்ஸ்கிருத பாஷை மட்டுமே அதில் தழுவி இருக்க தவிர மணிப்பிரபாலம் கிடையாது. இதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமான நம்பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ணதா தெரியுது. நம்பிள்ளி அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணதா தெரியுது. ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதே போல பிரலோகாச்சாரியர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணதா தெரியுது. நம்பில்லையோ நஞ்சியரோ அதுலயும் சந்தேகம் இருக்கு. நம்பில்ல பண்ணியிருக்காரு, நஞ்சியர் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவர் தான் வேதாந்தத்துக்காக இட்டு பிறந்தவர், தந்தின்னு பேர் இருக்கு. அப்ப நஞ்சியர் ஒரு வியாக்கியானம் பண்ணதா தெரியுது. ஏன்னா வேறு வேறு கிரந்தத்துல அது எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அதே போல திரலோகாச்சாரம் பண்ணதா தெரியுது. ஆனா அது நமக்கு கிடைக்கல. இப்ப நம்ம பிரதானமா எதை வச்சுட்டு இருக்கோம்னா பெரியவாச்சான்கள வியாக்கியானம், அடுத்து வேதாந்த தேசியோட வியாக்கியானம். இப்ப பெரியவாச்சான்கள வியாக்கியானம் அடியுறுத்தி தான் அடியின் இந்த சரணாகதி கத்தியத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட அந்த கிரந்தம் என்பது இதுல இந்த கிரந்தத்துக்கு உண்டான வியாக்கியானங்கள் இவாவெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்க போனோம். அப்ப இந்த வியாக்கியானத்துல நஞ்சியர் பண்ணதுக்கு இல்லை, பிள்ளைலோகாச்சாரம் பண்ணது இல்லை. அதே நேரத்துல பெரியவாச்சான் பிள்ளை என்ற
மேற்கொண்டு கேட்கறத சுவாமி இப்ப கேட்கறத கேட்கறது சுவாமி. ரொம்ப லோ வாய்ஸ் சாரி, ரொம்ப லோ வாய்ஸா கேக்குது. இப்ப கேட்கறத கொஞ்சம் இருந்து பரவாயில்ல. இப்ப கேட்கறத கேட்கறது சுவாமி. இதுல ரெண்டு மகனியர்கள் பிரதானமாக பெரியவாச்சான் பிள்ளை என்ன, அதே போல வேதாந்த தேசிகன், இந்த ரெண்டு மகனியருடைய வியாக்கியானம் பிரதானமா எடுத்துருக்கோம். சுதப்பிரகாசிகாச்சாருடைய வியாக்கியானம் உண்டு. ஆனா இந்த மூன்று வியாக்கியானத்திலே ஒவ்வொரு மகனியர்களுடைய வேறுபட்ட கருத்து உண்டானா கிடையாது. அநேகமா பெரியவாச்சான் என்ன தெரிவித்தாரோ அதான் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாடி சுதப்பிரகாசிகாச்சாரியர் என்ன தெரிவித்தாரோ ஆனா அவர் சுருக்கமா சொல்லியிருக்கார். அதையேத்தான் இவா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கார். இருந்தாலும் இதற்குள்ளே இந்த பெரியவாச்சான் பிள்ளை ஒரு 2-3 பிரமாணங்கள் காட்டினா மேற்கொண்டு அதிகப்படியான பிரமாணங்கள் தேசிகன் காட்டலாம், அல்லது தேசிகன் 2-3 பிரமாணங்கள் காட்டினா மேற்கொண்டு அதிகப்படியான பிரமாணங்கள் பெரியவாச்சான் பிள்ளை காட்டலாம். இந்த வித்தியாசங்கள் உண்டு. சிலர் இதிகாசத்தை மேற்கோளாக கொண்டு அதுக்கு எடுத்துக்காட்டாக கொண்டு அதை பண்ணலாம். சிலர் புராணங்கள் என்ன, வேதாந்தங்கள் என்ன, அந்த வேதாந்தத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்காட்டாக கொண்டு பண்ணலாம். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் எம்பெருமானோடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்துக்கு மாற்று கருத்தாக இந்த மகனியுடைய வியாக்கியானம் எதுவுமே கிடையாது. அது எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, அநேகமா தேசிகளுடைய வியாக்கியானத்துக்கும் மற்றவருடைய வியாக்கியானம் ஏதோ கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வருமோன்னு ஒரு தவறான எண்ணம் நம்ம சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கு. தேசிகன் அப்படிப்பட்டவர் கிடையாது. சம்பிரதாயம் எதுவும் அதான் தேசிகன் சொல்றார். சிறு ஒரு மாறுதலுக்கு இருக்கு, அது வேற விஷயம். அந்த விஷயத்துல இங்க சேர்க்கப்படாது. அது பிராட்டி விஷயத்திலும் சரி, சுவாதந்திர விஷயத்திலும் சரி, அது மாறுபாடு நிச்சயமா இருக்கு. அதுல எளியும் சொல்லல. ஆனா இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனா பிரமாணங்களை மேற்கோளாக எடுப்பதிலேயே சிலது விபுலமாக சொல்றது, சிலது சுருக்கமாக சொல்வது, சிலது எடுத்துக்காட்டுக்கள் நிறைய கொடுப்பது, சிலது கொடுக்காம இருப்பது, இந்த மாதிரியான ஒரு சன்னிவேசங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உண்டு. அது சம்பிரதாய விருத்தம் கிடையாது அப்படின்றது. இதே போலதான் ஸ்தோத்திர ரத்னம். அளவந்தார் பரமாச்சாரியன் அளவந்தா அனுகிரகிச்ச ஸ்தோத்திர ரத்னம். அந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு பெரியவாச்சாருடைய வியாக்கியானம் உண்டு, வேதாந்த வியாக்கியானம் உண்டு. அநேகமா அந்த ரெண்டு மகனியருடைய வியாக்கியானமும் ஒன்னாத்தான் இருக்கும். கொஞ்சம் இங்கங்க கொஞ்சம் அங்கங்க அர்த்தங்கள் மாறுபடும்னா சம்பிரதாய அர்த்தங்கள் மாறுபடாது. அந்த திருஷ்டாந்தம் சொல்வது, அதுக்குண்டான ஒரு பிரமாணங்கள் எடுப்பது, அது மாறுபடலாம் தவிர சம்பிரதாயம் மாறுபடாது அப்படின்னு தெரிவிக்கிறது. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 3 கத்தியங்கள். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இருக்கோம், சரணாகதி கத்தியத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால சரணாகதி என்ன, ஸ்ரீரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்ன, இந்த 3 கத்தியத்திலும் சரணாகதியாலே பகவானை அடையலாம். இது எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து. இது இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, சரணாகதியால பகவானை அடையலாம்னு சுவாமி எம்பெருமானார் இந்த கத்தியத்தை காட்டியிருக்கார். இப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன சந்தேகம்னா, ஏன் சுவாமி இதே எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்திருக்கார், வேதாந்த சங்கிரகம் அனுகிரகித்திருக்கார், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் இதெல்லாம் அனுகிரகிச்சிருக்கார். அப்படி இருக்கச்சே அதுல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி சரணாகதியால மோட்சம் அப்படின்னு இல்லை. உபாசன மார்க்கம். உபாசனமானா அதுக்கு சாத்தியோபாயம்னு பேரு. கொஞ்சம் நீங்க கவனமா கேட்ட. இதுதான் இந்த விஷயத்தை தான் வேதாந்த தேசிகன் எடுத்திருக்கா, பெரியவாச்சான் பிள்ளை அவதாரம் 2 பேருமே எடுத்திருக்கா. 2 பேருமே அவதாரிகளை
ஏன் சுவாமி கத்தியத்திரயத்துல மட்டும் சரணாகதி சாஸ்திரத்தை விதித்துட்டு மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யாதிகள் போன்ற கிரந்தங்களிலே எதற்காக பக்தியை அவர் பிரதானம் எடுத்திருக்கார் என்கிற ஒரு சங்கை அவ ரெண்டு பேருமே எடுத்திருக்கார். அந்த விசாரம் நம்ம பண்ணதான் போறோம். ஆனா பெரிய விசாரம்ன்றது ஒண்ணும் கிடையாது. சுலபமா அவாலே முடிச்சுடுறான். அவாலே இது ஒண்ணும் சிரமமே இல்லை. இந்த காரணத்துக்காக சொல்லப்படுறான். இப்ப இவர் இங்க உபாசன மார்க்கம், சரணாகதி மார்க்கம். உபாசன மார்க்கம் என்றால் நம்முடைய பிரயத்தனத்தாலே பகவானை அடைதல். இதுக்கு உபாசனன்னு பேரு. இதுக்கு சாத்தியோபாயன்னு பேரு. அது பக்தி மார்க்கம். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன. இந்த பக்தி மார்க்கத்தாலே பகவான் அடையினா என் முயற்சியாலே அடைவது என்பது ஒன்று. என் முயற்சி ஒன்றுமே கிடையாது. அப்ப என்ன சுவாமி, அவன் திருவடி பலம், அவனுடைய அனுகிரகம், அவனுடைய நிர்வேதிக்க கட்டாட்சம், அதனாலே அடைய போகிறோம் என்கிற தன்மை இருக்கு. அதுக்குதான் பிரபக்தி சரணாகதின்னு பேர். அப்ப ரெண்டு மார்க்கம் இருக்கு. பக்தியா பரமயாவாபி பிரபக்தியாயா. இது கண்ணனை தீகி சொல்லுவாங்க. ரெண்டு விதமான மார்க்கங்கள் உண்டு அர்ஜுனா. பக்தியாலையோ அல்லது பிரபக்தியாலையோ என்னை அடையலாம் அப்படின்னு கண்ணனை சொல்லியிருக்கார். அப்ப ரெண்டு மார்க்கம் பிரதானம் இருக்க செய்தே சுவாமி எம்பெருமானார் இந்த கத்தியத்திரயத்துல சரணாகதி மார்க்கத்தை பூர்ணமாக வைத்துவிட்டு ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே பக்தி மார்க்கத்தை வைத்தார. ஏன் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் மட்டுமில்ல. அந்த காலத்திலே அப்படின்னு சொல்றது இன்னைக்கு இல்ல, இது நடந்து கிட்டத்தட்ட 950 வருஷங்கள் இருக்கு. ஏன்னா சுவாமி எம்பெருமானுடைய அவதாரம் 1009 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது 1009வது வருஷம் இந்த திருநட்சத்திர வருஷம். அதுல ஒரு 70 வருஷம் தள்ளிட்டேன்னு வச்சுக்கேன், அநேகமா 950 வருஷங்கள். 950 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சந்தேகங்கள் ஏற்பட்டு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதினது அநேகமா சுவாமியுடைய கடைசி காலத்துல 90 வயசுக்கு தான் எழுதினார். முன்னாடியே கடிச்சிருத்தோம். ஆனாலும் நிறைய நிர்பந்தங்கள் வந்துருச்சு. இவருடைய சரித்திரத்தை பார்த்தா அதெல்லாம் பூர்ணமா தெரியும். அந்த நிர்பந்தத்தாலே அதுக்கு மேற்கொண்டு கூறத்தாழ் பாதி கிரந்தம் எழுதியாச்சு ஸ்ரீபாஷ்யம். அதற்கு மேற்கொண்டு கூறத்தாழ்வார்கள் அவருடைய திருக்கண்கள் தரிசனமாக இருக்கும் திருக்கண்கள் எழுத்து. அதனால யாரை வைத்துக் கொண்டு எழுதுவதை மேற்கொண்டு பாதி இருக்கே. அதுக்கப்புறம் எங்கள் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தி அவரை வைத்துக் கொண்டு மற்றதெல்லாம் எழுதினாருன்னு சரித்திரம் தெரியாது. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த காலத்திலேயே இவர் ஏன் சுவாமி ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்கு. ஒண்ணு பக்தியும் சொல்லியிருக்காரு, பிரபக்தியும் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம விஷயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சுவாமி பக்தியால மோட்சமா பிரபக்தியால மோட்சமான்னு கேட்டா யாரை கேட்டாலும் பிரபக்தி தான், பக்தி கிடையாதுங்க. அப்ப பக்தி வேண்டாமா? வேணும். ஆனா மோட்சம் பக்தியால் இல்லை, பிரபக்தியால் தான். அப்ப இது நமக்கே நல்லா தெரியுது. இப்ப எம்பெருமானார் ஏன் முதல்ல பக்தி அங்க சொன்னார், இங்க ஏன் பிரபக்தி சொல்லியிருக்கார்? ஒண்ணு அங்கேயே பிரபக்தி சொல்லிருக்கணும், இங்கேயும் பிரபக்தி சொல்லிருக்கணும். அல்லது அங்கேயும் பக்தி சொல்லிருக்கணும், இங்கேயும் பக்தி சொல்லிருக்கணும். அங்க பக்தி சொன்னது உண்மை, ஆனா இங்க பக்தியை சொல்லல. பக்தினா நம் முயற்சி சொல்லல, இங்க பிரபக்தி சொல்லிருக்காரு. அப்ப இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சுவாமி. ஒருவேளை நாம இன்னைக்கு ஒண்ணு பேசுவோமே, நாளைக்கு ஒண்ணு பேசுவோமே, அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்பட்டுதான் இந்த சந்தேகம் அந்த காலத்திலே இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி அந்த காலத்துல வச்சுட்டோம். அந்த காலத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. ஏன் இந்த மாதிரி சுவாமி பண்ணியிருக்காரு? ஏன்னா நமக்கு என்ன தோணும், இன்னைக்கு ஒரு சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகள் என்ன, சித்தாந்தம் என்னன்னா, அடி இன்னைக்கு ஒரு சித்தாந்தத்தை சொல்லிவிட்டு நாளைக்கு அதை மாத்தினேன்னா நிச்சயமா அடியந்தான் தப்பு. சித்தாந்தம் தப்பு இல்லை, சித்தாந்தம் தப்பாகாது. என்னைக்கும் ஒரே நிலையில தான் இருக்கும். அப்படி இருக்கச்சது சுவாமி முதல்ல அங்க பக்தியை சொல்லிட்டு இங்க பிரபக்தியை சொல்றாரு. என்னமா இதுதான் முதல் அவதாரம் விசாரம் பண்றாரு ரெண்டு பேருமே. ஏன் சுவாமி அந்த மாதிரி பண்ணாரு? இப்ப அதனால என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை சரணாகதி சாஸ்திரத்துல சொல்லலையோ, அதனால அங்க ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே பக்தியை விதித்தாரோ, அது ஒண்ணு. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இந்த விசாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு இதுக்குள்ளேயே போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவதாரிகை 2 காலக்ஷேபம் ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம புரிவாச்சாரிகள் இதுக்கு வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கா. அதனால்தான் அப்படியே ஒரு 6 காலக்ஷேபமா வேணும்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், வையாரம் குரூப்ல சொல்லி இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்படி இருக்க செய்து அப்ப சரணாகதி சாஸ்திரம் சொல்லலையோ? ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள்லாம் எதுக்கு? பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம்.
இப்ப பிரம்மசூத்திரம் வேதாந்தம், அது சாஸ்திரம். அப்ப சாஸ்திரத்துல இப்ப சரணாகதி சொல்லாம இருந்திருக்குமோ, அதனால சுவாமி எம்பெருமானார் அங்க சொல்லலையோ, இது ஒரு சந்தேகம். அடுத்து இப்ப நமக்கு இங்க கத்தியத்திரயத்துல பக்தியை சொல்லியிருக்கலாமோ, சரணாகதின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பக்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்படவில்லையோ, அதனால சரணாகி சாஸ்திரத்தை விதித்தாரோ, இந்த ரெண்டு சந்தேகம் வந்துட்டு. அங்க சாஸ்திரம் சரணாகதி ஒத்துக்கொள்ளையோ, அதனால பக்தியை சொன்னாரோ, இந்த சம்பிரதாயம் சரணாகதி ஒத்துண்டு பக்தியை ஒத்துக்கல, அதனால பக்தியை சொல்லலையோன்னா, இப்ப சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம் என்னன்னு பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும். ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குள்ளே இன்னொரு கேள்வி மேல மேல போயிட்டு இருக்கு. சாஸ்திரம் என்ன, சம்பிரதாயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுக்குன்னா சாஸ்திரம் என்பது ஒண்ணு, சம்பிரதாயம் என்பது ஒண்ணு. இப்ப இந்த இடத்துல நிறைய சன்னதியில சில சன்னதிகள்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா, அவ எந்த ஆகமத்தை வச்சுட்டு இருக்காளோ அந்த ஆகம சாஸ்திரம் பிரகாரம் அவ அந்த பிரம்மோற்சவங்கள் பக்திமுண்டான உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா சில நேரத்துல அங்க அத்தியாபகா இருக்காளே ஸ்ரீ வைஷ்ணவன் வேதகோஷ்டி அதிபர், அதாவது 4000 தீப பிரபந்த பாராயணம் பண்ணக்கூடிய அத்தியாபகர், அவ சம்பிரதாயத்தவர்கள். சில இடத்துல இவாளுக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வரா மாதிரி தோணும். அப்படியே தோணும்னு சொல்லியிருக்கேன், கிடையாது. சம்பிரதாயத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களும் கிடையாது. முதல்ல இது நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு தவறை நிறைய பண்றாங்க. நிறைய அடிக்கடி அடியனுக்கு இந்த மாதிரியான ஒரு புகார் வந்துட்டே இருக்கு. அது என்னமா சுவாமி, அந்த அர்ச்சகர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, சம்பிரதாயம் இது இல்லையேன்னு. இன்னொன்னு என்ன சொல்லுவா, அர்ச்சகர் சுவாமி சொன்னா, என்ன சுவாமி உங்க அத்தியாபகம் அந்த மாதிரி பண்ணிட்டா, அது மாதிரி சாஸ்திரத்தை அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லுவா. ரெண்டுமே தப்பு. சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு நல்லா எழுந்துதான் போறது. அப்ப நமக்கு இப்ப இங்க என்ன தோன்றுது, இப்ப சாஸ்திரம் சம்பிரதாயம் எழுந்துதான் போறதுன்னா, ஒண்ணு இவர் இந்த கத்தியத்திரயத்திலேயே பக்தியை வச்சிருக்கணும், சரணாதி வச்சுட்டார். சரி, எப்ப இங்க சரணாதி வச்சாரோ அதே போல அங்க பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணப்பட்ட அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே அதே சரணாதி சொல்லியிருக்கலாமோனோ, சொல்லலையே. அப்ப நமக்கு என்ன சொல்றது, அப்ப சாஸ்திரத்துல சரணாகதி இல்ல போட்டிருக்கு, அதே போல சம்பிரதாயத்துல பக்தி இல்ல போட்டிருக்கு, அதனால பக்தியை அங்க வச்சுட்டு சரணாகதி இங்க வச்சாரோ அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு தவறான கருதி. ஏன்னா ரெண்டு விஷயம் சொல்றேன். முதல்ல நம்மை நாமே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புகார்கள் நிறைய வருது அடியன்ட்ட. ரெண்டு விஷயமா சொல்லலாம். ஒண்ணு, அவ வேறு சம்பிரதாயமா இருக்கலாம், இந்த சம்பிரதாயத்துல என்ன குற்றங்கள் இருக்கு அதை பார்க்கணுமோ. அப்ப இந்த மாதிரி குற்றத்தை உருவாக்கலாமான்னு ஒரு சந்தேகத்தோடு இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, சம்பிரதாயத்துல இருக்கிறவாளே அடி இதெல்லாம் சொல்றேன்னா விடுறதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு புகார் வந்துட்டு இருக்கு. சம்பிரதாயம் இருக்கிறவாள்கிட்ட வேட்டு சம்பிரதாயத்துக்கு என்னமா இந்த மாதிரி உங்க ராமானுஜர் பண்ணியிருக்கார், அப்பன்னா அவர் ஏமாத்துறாரா? இந்த கேள்வி இருக்கு. என்ன பத்தி வார்த்தை பாருங்க. அப்ப அங்க பக்தியை சொல்றீங்க, சரணாகதி சொல்லியிருக்காரு சுவாமி, அதான் பண்ணலாமா, அது கூடுமா அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப இந்த விசாரம் அப்படியே வச்சுக்கோ. ஆனா முற்றுப்புள்ளி இப்பயே வச்சுடுறேன். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் சிரமமே இல்லை. இதுக்கு அடிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவாச்சான் பெரிய வேதாந்த தேசிகள் பூர்த்திவாதுக்கு சமாதானம் சொல்லிட்டா, ஆச்சரியமான சமாதானம் சொல்லிட்டா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாதுன்ட்டு. அது என்னது ஆச்சரியமான சமாதானம் மேல கொண்டு பார்ப்போம். இப்ப சம்பிரதாயம் என்னன்னா சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரம் என்பது அடித்தளம், பிரதானம், அதுதான் பிரதானம். அந்த சாஸ்திரத்துக்கு மேலே கட்டப்பட்ட கட்டடம் தான் சம்பிரதாயம். இது நன்னா புரிஞ்சுண்டதான் ஸ்ரீ வைஷ்ணவே நன்னா விளங்கும். சாஸ்திரம் வேண்டாம், எனக்கு சம்பிரதாயம் போதும், ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. சரி, சாஸ்திரமே போதும், சம்பிரதாயம் வேணாம், அதுவும் தவறு. என்னவா சுவாமி, சாஸ்திரத்தை வச்சிருந்தா சாஸ்திரத்தை அடி ஒருத்தர் சம்பிரதாயம் இருக்கு. ஆமா, ஆனா சாஸ்திரம் என்பது எல்லாருக்கும் பொதுவா சொல்றது. இன்னார் இணையார் என்கிற நிலை இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவா சொல்றது. சத்துவகுணத்துக்கும் சொல்றது, ரஜோகுணத்துக்கும் சொல்றது, தமோ குணத்துக்கும் சொல்றது.
இப்ப சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு சுவாமி, நான் தமோ குணத்தவனா தமோ குணத்துக்கு சொன்னதை நான் எடுத்துக்கிறேன், சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கு, எடுத்துக்க முடியுமா? இல்ல. நம்ம சிவேஸ்வரா நமக்கு சத்தோணத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சாஸ்திரத்துல எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுக்க முடியாது. சேனையாகம்னு சொல்லியிருக்கு, அபிச்சார கர்மா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அபிச்சார கர்மா என்ன தெரியுமா? ஒரு விரோதி அவன் தொலைணும் சொல்லியிருக்கு. விரோதி தொலைணுமா, சேனையாகம் பண்ணு, உன் விரோதி போயிடுவான். சுவாமி அப்ப சாஸ்திரம் சொல்லலாமான்னா, சாஸ்திரம் நம்பிக்கை வரணும், அதை பண்ணிதான் ஆகணும். அப்ப அது பொதுவா சொல்லி இருக்கணும். ஆனா அந்த சாஸ்திரம் தான் பிரதானம். அந்த சாஸ்திரத்துக்கு மேல கட்டப்பட்ட கட்டிடம் தான் சம்பிரதாயம். எதுவா இருக்கும் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா என்னது? ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவருடைய அவதார காலத்திலிருந்து அவ ஒரு பத்ததி வச்சிருக்கா. அவ பத்ததி சாஸ்திரத்தை கொண்டு இவாளை புதுசா உருவாக்கிறான்னு நினைக்க வேண்டாம். வேதம் தமிழ் செய்த மாறன் சொல்றோம், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்படின்னு அவர் பத்ததி ஏற்பா அப்படின்னு இருக்கலையா? ஆனா அந்த பத்ததியானது சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சாஸ்திரம் சொன்னதுக்கு விரோதமாகவே இருக்கவே இருக்காது, எந்த நிலையுமே இருக்காது. சாஸ்திரம் என்ன சொல்லி அதையே தவி இருக்கும். அப்ப வேதத்துக்கு விருதமாக புதுசா ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான வச்சுக்க மாட்டான். ஆனாதான் இவெல்லாம் உபய வேதாந்த பிரவர்த்தனாச்சாரியன். நம்ம நிச்சயம் ஒவ்வொரு சுவாமி சொல்லிட்டு இருக்க போனோம். எதுக்காக சொல்லணும்? எதுக்காக சொல்றோம்னா, 2 வேதம் படிச்சிருக்கா. சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன, திராவிட வேதம் என்ன படிச்சிருக்கா இல்லையா? அதனால இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சாஸ்திரத்தை அனுபவிதான் இருக்கும். அந்த வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த சம்பிரதாயங்கிற கட்டடத்தை கட்டுறா. அப்ப இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2வது சாஸ்திரம் வேண்டான்னு சொல்ல முடியாது. சில பிரியத்துக்காக சொல்றேன். சாஸ்திரத்துல அன்வயம் பண்ண முடியாத சில குலங்கள் இருக்கணும், வேற சொல்ல விரும்பல, குலங்கள் இருக்கணும். அவர்களுக்கு சாஸ்திரத்தை தழுவக்கூடிய ஒரு யோகியதை இருக்காது. ஆனா அவ சம்பிரதாயத்தை பிரதானம் வச்சுட்டு இருக்கா. நல்ல ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, எல்லாமே பிரதானம் வச்சுட்டு இருக்கா. அவளுக்குள்ள ஒரு சில கருத்துக்கள் நினைவுகிறது. என்ன கருத்துன்னா, சுவாமி சாஸ்திரமே வேண்டாம், அது என்னன்னோ சொல்லிட்டு இருக்கு, சம்பிரதாயம் போறோம், ரொம்ப தவறு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா உபய வேதாந்த ஆச்சாரியார்னு சுவாமி எம்பெருமானாருக்கு அதான் முதல் விருதே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா, வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணவரே சுவாமி எம்பெருமானார் தான். அப்படி இருக்க செய்தே அப்ப அது வேண்டான்னு சொல்ல முடியாது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். அது அவளுக்கு கற்பதற்கு உண்டான யோகத்தை இல்லையே சுவாமி, அது அவ கற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதனுடைய நிலையாக இருக்கக்கூடிய தமிழ் வரக்கூடிய திராவிட வேதம் அதுவா கற்கலாமே. அது கற்றபடியால அது வேண்டான்னு சொல்ல வேண்டாம். இதுக்கு சொல்ல வேண்டாம். ஏன் அது வேண்டான்னு சொல்றான்னா, கர்மாலாம் வச்சிருக்கு, கர்மா இங்க பண்ண வேண்டாம், போகணும் பண்ணிதான். யாரா இருந்தாலும் கர்மா பண்ணிதான். அது எந்த வர்ணமா இருக்கட்டும், கர்மா ஒருத்தரையும் விடாது. நீ இந்த லோகத்துல பிறந்துட்டேனாலே கர்மா பண்ண விடாது. ஒரு கர்ப்பத்துல தாயோட கர்ப்பத்துல இருந்து பிறக்கிற கர்மா அப்போ இருந்துட்டு இருக்கேன். எது சொல்லணும்னா, அப்ப வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கேன். அப்ப வேதாந்தத்தை ஒத்துக்கணும். இதுக்கு மேலே இப்படி இருந்தா அதற்கு மேல இப்படி இருக்கக்கூடியதான் சம்பிரதாயம். சரி, இப்ப நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு நம்ம ஸ்ரீமத் எக்கச்சக்கமா சொல்லியிருக்கார். ஆச்சார அபிமானம் உத்தாரகம். பாகவத அபச்சாரம் மிகவும் குரூரமானது. அதுக்கு மேல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பிறப்பென்ன இறப்பென்ன இதை பார்க்காது, இதெல்லாம் பார்க்காது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. என்ன இது ஆச்சாரியங்கிற கிரந்தம், அந்த கிரந்தத்துல ஒரு வர்ணனா இருக்கு. வீட்டின்பப்பாக்களின் திவ்ய பாஷா நிரூபணம் இன்பமாரியில் ஆராய்ச்சி. ஆச்சரியமான சூத்திரம். அச்சாவதாரம் எந்த லோகத்தில் பண்ணப்பட்டதுன்னு பார்க்காது. ஒரு பிரபந்தன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவன் எந்த குலத்தில் பிறந்தான்னு பார்க்காது. இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் வேதத்துல இருக்கா சுவாமி? நீங்களா ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆழ்வார்கத்தை சொல்லியிருக்கா.
குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து இத்தனை நலந்தானிலார் சண்டாளர்களாகிலும் வளர்ந்தாங்க சக்கரத்தன்னல் மணிவண்ண காலன்று உட்கலந்தார் பயிலும் திருவிடையார் எவரேல பவர்கண்டி பயிலும் பிறப்படைந்து ஒரு எம்மையாளும் பரவரே அப்படின்னு இருக்கார். நெடுமார் கடுமைசி கொடுமா வினையே நம்ம நடிகாரடி கூடும் இதுவல்லால் எத்தத்துல பாசங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இதெல்லாம் வேதத்துல இருக்கும், ஆச்சாரிய அபிமானம் வேதத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, பகவத் சேஷத்தை விட பாகவத சேஷத்து உத்தேசம் உற்றதும் உன் அடியார் கல்வி திருவங்கியாழ்வார் தெரிவிக்கிறார். மற்றும் ஓர் தெய்வமனது என்று உறுப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிவை சொல்லியிருக்காளியா. இப்ப ஒரு 4-5 கருத்துக்கள் சொன்னேன். இந்த கருத்துக்கள்னா வேதத்துல இருக்கா, இவாள வச்சுட்டு இருக்காளா? இவாளனா ஸ்ரீவைஷ்ணவா, அதாவது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேதத்துல இல்லாத இவாளா கொண்டு சேர்த்துட்டானா வேதத்துல இருக்கு. அப்ப வேதத்துல இருக்கன்னா மத்தவாறுலாம் எடுக்கலையே சுவாமி, பிரதானமா இல்லை. என்னைக்குமே ரத்னமாகட்டும், வைரமாகட்டும், வைடூரியமாகட்டும், இதுக்கெல்லாம் நிறைய கடைகள் இருக்காது. அது காச்சகம் சாமான்யமா இருக்கணும், அதுக்கு நிறைய கடைகள் இருக்கும், கூட்டம் அதிகமா இருக்கும். இதுக்கு அவ்வளவு இருக்காது. ஏன்னா உயர்ந்த வஸ்து, உயர்ந்த வஸ்து ஏதோ ஒரு மூலையில தான் சாஸ்திரம் சொல்லும். பிராட்டி உயர்ந்த வஸ்து எவ்வளவு கொடுத்துருக்கு பிராட்டிக்கு? ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னவு, அவ்வளவுதான். புருஷனை பத்தி பூர்ணமா சொல்லிட்டு சகஸ்ரீ சேரிச்சா புருஷகான் பூர்ணமா சொல்லிட்டு கடைசியில நான் ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னவுன்னு கடைசியில பிராட்டி படி அப்படி ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கு. ஏன்னா உயர்ந்த வஸ்து பிராட்டி, அவளை பத்தி அவ்வளவு பேசாது, ஒரு மூலையில சொல்லும். அதே போல ஆச்சாரிய அபிமானமும் பாகவத அபச்சாரமும் பகவத் சேஷத்தோட பாகவத சேஷம் உத்தேசம் என்பதோ, அதே போல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஜாதியை பார்க்காது, குலத்தை பார்க்காது அப்படின்றதோ, இதெல்லாம் உயர்ந்த விஷயம் இல்லையா? ஒரு மூலையில தான் இருக்கும், இருக்கு, அது பூர்ணமா இருக்கு. ஆனா அதை பிரதானமா எடுத்துக்கொண்டு வச்சா யாரு? நம்முடைய ஆழ்வார். அத பிரதானம். ஆனா இது சாஸ்திரத்துல பார்த்தோம்னா இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் கிடைக்குமா போல இது கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா இருக்கு, இது கிடைக்காது, இது கிடைக்காது. அதனால என்ன பண்றா? அப்ப இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னதான் அவன் சொல்லியிருக்கான். அப்ப சாஸ்திரத்துல எது அதிகப்படியா சொல்லியிருக்கோ அதைத்தான் அவன் சொல்லணும். அப்படி பார்த்தோம்னா எங்க கூட்டம் அதிகமா இருக்கோ அதுதான் உயர்ந்த வஸ்துவா இருக்கணும் தானே நம்முடைய அபிப்பிராயம். தப்பு. ஒண்ணும் இல்லாத இந்த வெறுமை இந்த பித்திரையில அந்த பாலிஷ் போட்டு கொடுக்குறா பாருங்க, அது காலையில எல்லாம் போட்டுக்கிறா. இது அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. லட்சத்துக்கு மேல போனா என்ன பண்றது? ரெண்டு விதம். ஒண்ணு வாங்கறதுக்கு உண்டான அது உண்டான பொருளாதாரமும் கிடையாது. அப்படியே வாங்கினாலும் யார் கையை வெட்டிட்டுவே போயிடுவாளோ உலகில் போட்டுட்டா, அது வேற பயம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவா? சில இடத்துல என்ன பண்ணுவா? அவன் அறிவிப்பே பண்ணுவா, இந்த இடத்துல நீங்க எல்லாம் தங்க நகை எல்லாம் போட்டு வர வேண்டாம், இங்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுன்னு அப்பப்ப அறிவிப்பு பண்ணிட்டே இருப்பான். இதுக்கு சொல்ல வந்தாங்க. அப்ப அது உயர்த்தியா இருக்கணும். உயர்த்தியா இருந்தாலே குறைச்சலதான் இருக்கும். அதே போலதான் இது. இப்ப இந்த ஆச்சார அபிமானம்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. எத்தனையும் திருலோகாச்சார ஸ்ரீவச்சன பூஷணத்தை எத்தனை பண்ணி 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 இருக்காரு. அவெல்லாம் பண்ணியிருக்காருன்னா இல்லாதது பண்ணியிருக்காருன்னா என்ன புரியாது. ஆனா ரொம்ப குறைவாதான் குறைதான். அதுல சம்பிரதாயம் அந்த தடவை வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கான்னா ஆச்சார அபிமானம் சாஸ்திரத்தில் இருக்கு. அதுக்குதான் கண்ணின் செலுத்தாம அவதாரிகையிலேயே கச்சதா மாதலோகுலம் பரதேன ததா அனககா இந்த ஸ்லோகத்தை எடுத்தது காரணம் என்னன்னா, என்ன சுவாமி ஒரு பாகவதம் தான் சுவாமி, பாகவதம் தான் அபிமானம், பாகவதம் தான் எனக்கு உபாய் உபேன்னு அந்த மாதிரி கண்ணின் செலுத்தாம மதுரகவியா இருக்குமா அப்படி இருக்காருன்னா புராண புருஷன் இருக்கே, இதிகாசத்துல இருக்கே, சத்ருகு நாழ்வார் இருக்காரு, அதான் எடுத்து காமிச்சிருக்காரு. எப்ப அங்க இருக்கோ அப்ப சாஸ்திரத்தை எடுத்துக்கணும். ஏதோ ஒரு மூலையில இருக்கு, அது தெரியும். அப்ப இது வேதத்துக்கு விருத்தம் கிடையாது, வேத விருத்தம் கிடையாது. அப்ப வேத விருத்தம் கிடையாது. அப்ப வேதம் ஆச்சாரம் சொல்லியிருக்க, நிறையவே சொல்லியிருக்கு. 1-2 இல்ல, நிறையவே சொல்லியிருக்கு. ஆச்சார அபிமானத்தை நிறைய சொல்லியிருக்கு. சிலதெல்லாம் சம்பிரதாயத்துல பிரதானமா எடுத்துட்டான். சம்பிரதாயத்துல அது பிரதானம், இதெல்லாம் சாஸ்திரத்திலும். இப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம். இப்ப நம்முடைய சம்பிரதாயத்தையும் வேதாந்தேசிகை தெரிவிக்கிறார். மதமித்து நவீனம்,
அவருடைய காலத்திலே நிறைய வந்துக்காரு. உங்களுடைய சாஸ்திரம் உங்க சம்பிரதாயம் புதுசா இருக்கே சுவாமி. சரி நீங்க புதுசுன்னு வச்சுக்கோ. புதுசுன்னு வச்சுட்டா இப்ப தங்கம் இருக்கணும். தங்கம் புது தங்கமா பழைய தங்கமான்னு யாரா பாப்பாளா? பார்க்க மாட்டேன். பத்திரமாத்து தங்கமான்னு பார்ப்பான். அது 24 22 அதுக்குண்டான ஒரு அளவு இருக்கணும். அந்த அளவு பக்கம் தான் பார்க்கணும். அதே போல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு அளவு இருக்கு. நீங்க பத்திரமா தங்கமா இருக்கணுமோ, உரைகள் இருக்கணும், உரைகளை உரைச்சு பாருங்க. இப்ப தங்கத்துக்குன்னு ஒரு உரைகள் இருக்கணும். அந்த உரைகளை உரைச்சு பார்த்தா இது பத்திரமாத்து தங்கமா 24 22 தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த சம்பிரதாயத்தை உரைகளை உரைச்சு பாருங்க. இது கண்ட உரைக்கல்னா வேதம் என்கிற உரைக்கல். அந்த உரைக்கல்லில் உரைத்து பார்த்தீர்களானால் இது பத்திரமாத்து தங்கம். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் அப்படின்னு வேதாந்த தேசிக தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது இது நமக்கு இதனால என்னன்னா, இப்ப சரணாகதியே வேதத்தை அந்திலேயே சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. அப்ப வேதம் முழுவதும் சரணாகதி தான் சொல்லியிருக்குன்னா அப்ப ஏன் சுவாமி ராமானுஜர் அங்க சொல்லாம போனார்? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வேதத்துல சரணாகதி இருக்குன்ட்டு, ஆச்சாரிய அபிமானம் இருக்குன்ட்டு, பகவத் அபச்சாரம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா குறைச்சலா இருக்கு, அது பிரதானமா இருக்குன்ட்டு. சரி, எதோ இருக்கு, இல்லை இல்லை. அப்ப வேதத்துல இருக்கச்சு அப்ப நேரம் என்ன பண்ணிருக்கலாங்க சுவாமி ராமானுஜர்? அந்த பக்தி அங்க சொல்லாம பக்தியாலதான் மோட்சம் சொல்லிட்டாரு. எங்க ஸ்ரீபாஷ்யத்து முதல்ல அந்த பக்தியை சொல்லாம என்ன இருக்கான்? இல்ல சுவாமி சரணாகதியால் மோட்சம் அங்க சொல்லிக்கலாம் இல்லையா? அதே பக்தி இங்க கொண்டு வந்து கத்தியத்திரத்துல பக்தியால் மோட்சம் சொல்லிக்கலாம். ஆனா ரெண்டுமே பண்ணாம என்ன பண்ணிட்டார்? அங்க பக்தியை விதிச்சார் ஸ்ரீபாஷ்யத்துல, இங்க சரணாகதி விதிச்சார். ஏன் சுவாமி? இப்ப வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல இல்லைன்னா சரி, வேதத்துல இல்ல சுவாமி, அப்ப பெரிய ஆபத்து. பெரிய ஆபத்துனா வேதத்து இல்லாத சரணாகதியை சுவாமி கத்தியத்திரத்தை சொல்லிட்டாருன்னு வந்துடும். அது இன்னும் குற்றமா வேணும். வேதத்துல இருக்கு. இப்ப ரெண்டு விஷயம். இப்ப இது ஒண்ணுமே இல்லை. இதுக்கு சமாதானம் தான் சாஸ்திரம். இது நடந்துக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சாஸ்திரத்தில் சில வாக்கியங்கள் உண்டு. தத்துவமசி, ஐக்கியதாக்கியம், இதம் சர்வம், தத் சத்தியம், சகாத்மா, தத்துவமதி ஸ்வேதகேது. இது ஒரு வாக்கியம். ததேவ சௌக்கிய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம். இது ஒரு வாக்கியம். நேகநானாஸ்தி கிஞ்சன. இது ஒரு வாக்கியம். சர்வம் கலு இதம் பிரம்ம சத்யலாம். இது ஒரு வாக்கியம். இதெல்லாம் வேதாந்த வாக்கியம். இந்த வாக்கியம் எல்லாம் என்ன சொல்றது தெரியுமா? ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு, பிரம்மம் ஒண்ணு, பிரம்மம் ஒண்ணுதான் சொல்றது. அந்த பிரம்மத்துக்கு சரீரமே கிடையாது. அந்த பிரம்மத்துக்கு குணம் கிடையாது. அந்த பிரம்மத்துக்கு விபூதி கிடையாது. அந்த பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஐக்கிய ஞானத்தை வளர்க்கக்கூடிய அபேத ஸ்ருதிகள் வேதத்துல நிறைய இருக்கு. இப்ப இந்த வேத வாக்கியங்கள் தான் நன்றாக நடந்த காலம். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு சொல்றதுக்கு. இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்துடைய அந்த சமயத்தை தவிர ஏனைய 2 சமயங்கள் உண்டு. அதே ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துதா? நம்ம தேசத்துல இல்ல. அப்ப நம்ம எப்படி இருந்திருப்போம்? வேற மாதிரிதான். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா அதுவும் ஒத்துண்டுதான் ராஜாங்கம் நடக்கிறது எல்லாமே. போகல. அப்ப காலத்துக்கு தகுந்தாற் போல சில மாறுபாடுகள் நடக்கிறதா இல்லையா? இப்ப இந்த காலத்தை வைத்துக் கொண்டு சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு ஏன் சுவாமி எனக்கு பக்தியை சொன்னார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அப்ப கேட்கலாம், என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். இப்ப அன்னைக்கு இருந்த காலம் பிரம்மம் ஒண்ணே, மற்றது எல்லாம் பொய், மித்யா. இந்த நிலை பூர்ணமா இருந்தது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நல்லா பிரகாசமா இருக்கு. சித்தன்ன, அச்சித்தன்ன, ஈஸ்வரன் என்ன 3 தத்துவங்களுடன் நன்னாவே தெரியுது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. பிரம்மம் ஒண்ணே,
மற்றதெல்லாம் மித்யா. பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரகா. இது வேதாந்த விதிவகா. சங்கராச்சாரிய ஆச்சரியமான வார்த்தை இது. இது அத்வைத மதம். இந்த அத்வைத மதம் பிரகாரம் அந்த அபேத ஸ்ருதிகள், வேதஸ்ருதி, வேதஸ்ருதினா எல்லாம் உண்டுன்னு அர்த்தம். ஷரம் பிரதானம், அமிர்தாட்சரம் அகா, ஷராத்மானோ, ஈஷதே தேவயேகா, இதெல்லாம் வேதஸ்ருதி. அது நேகனானாஸ்தி கிஞ்சன, இதெல்லாம் அபேத ஸ்ருதி. அபேத ஸ்ருதிகள் தான் அங்க பிரதானமா இருந்தது. அந்த அபேத ஸ்ருதிகள் நடந்த காலம். அந்த நடந்த காலத்திலே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கேவலம் ஞானத்தாலே மோட்சம் கிடையாது, பக்தியால மோட்சம் சொல்லியிருக்கணும், சொல்லல. ஞானத்தால் தான் மோட்சம் சொல்லியிருக்கு. ஞானத்தால், ஞானான் மோட்சகா, ஞானான் மோட்சகா சாஸ்திரம் சொல்லிட்டு, அப்ப அந்த ஞானத்தால் மோட்சம், அந்த ஞானத்தாலே மோட்சம், ஞானத்தால மோட்சம் சொல்லபடியாவே அதையே பிரதானமா எடுத்துட்டார். ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ அந்த ஞானம் பக்தி ரூபா பண்ண ஞானத்தாலே மோட்சம் அவர் திருப்பி மாத்தினார். அப்ப அவங்க பக்தி கொண்டு வந்துட்டார். ஆமா சுவாமி, அந்த பக்தியை போல சரணாகதியும் சொல்லியிருக்கலாமே. பார்க்கணும், இதுதான் நீங்க உன்னிப்பா கேட்கணும். ஏன்னா கேவலம் ஞானத்தால் மட்டுமே மோட்சம்னு அன்னைக்கு இருந்த சங்கராச்சாரிய மதத்தவருடைய வாதம் அது. ஏன் சரி, அவரையே சுவாமி அப்படி பண்ணார்? அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் கிடையாது. ஞானத்தால் அவரை ஞானான் மோட்சம் சொன்னார். ஞானத்தால் மோட்சம் கிடையாது, பக்தி கலந்த ஞானத்தால் மோட்சம்னு சுவாமி வெறும் ஞானத்தால் அல்ல, பக்தி கலந்த ஞானத்தால் மோட்சம்னு. ஏன்னா அத்வைதிகள் பிடித்து கொண்ட வாதம் என்னன்னா, தமேவம் வித்வான் அமிர்தயுக பவதி நான் அந்யப்பந்தா அயனாய வித்யதே, தமேவன் வித்வான் அமிர்தயுக பகுதி. அப்படின்னா வித்வான்னு சொல்லிக்கலையோ, அப்ப பிரம்மத்தமான மோட்சத்தை அடைக்கிற வித்வான். அப்ப வித்வான் என்று வேதம் சொல்லி தெரியா, அந்த வித்வான் என்ன அறிகை, வித்வான் அறிகை. அந்த அறிகிறான்னா பிரம்மத்தை அறிகிறான்னு அர்த்தம், ஞானத்தாலதான் அறிகிறான். அதனால ஞானான் மோட்சகா, ஞானான் மோட்சகான்னு இருக்கு. ஞானத்தை தாண்டி பக்தி இருக்கு, பக்தியை தாண்டி சரணாகதி இருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல ஞானம், அடுத்து ஞானம் முதிர 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 பக்தி, பக்தி முதிர 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 பக்தி முதிராது. பக்தி முதிர முதிர என்ன ஆகும்னா, ஓ என் பிரயத்தனம் ஒண்ணும் இல்லை போட்டிருக்கு, பகவான் தான் பண்ணணும் போட்டிருக்கு, நான் இத்தனை நாள் நான் பிரயத்தனம் பண்ணிட்டு தானே இருந்தேன், ஒண்ணும் கிடைக்கலையே, இந்த எண்ணம் வந்து கொடுத்தோம்னா, அதாவது கையால் ஆகாத தன்மை சரணாகதி. ஓப்பனா சொன்னோம்னா அதான் இருக்கட்டும், அது பின்னாடி வர அப்படி இருக்கச்சது. இந்த அத்வைதவாதம் இன்னைக்கு பிரதானம் இருந்தது, அப்படி இருந்தது. மேற்கொண்டு அந்த வேதம் என்ன பண்ணுது, ஆத்மாவாகரே ஸ்ரோதவ்யூ மந்தவ்யூ திருஷ்டவ்யூ நிதித்தியாசன் உபாசனத்தை விதித்தது அதே சாஸ்திரமே. ஆனா உபாசன மூலமாக பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம், கேவல ஞானத்தால் அன்று அப்படின்னு ராமானுஜர் ஸ்ரீபாட்சி முதலான கிரந்தங்களை எழுதி வச்சிட்டார். ஆனா இப்ப ராமானுஜர் இந்த பக்தி ரூபாமன்ன ஞானத்தாலே மோட்சம் என்கிற ஒரு நிலையை அவர் எந்த சன்னிவேஷத்துல இதை எழுதினார்? சரி, இது ஒரு பக்கம் நீங்க அப்படியே வச்சுட்டு இருக்கோம், இந்த கதாபாகமே போலாம். இன்னொரு பக்கம் சுவாமி ஆதிசங்கரன் ஆச்சரியமான மகாஞானி. அந்த ஆதிசங்கரர் ஞானான் மோட்சம் சொன்னாரே, அவர் எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கார்? அவரும் சாமானியப்பட்டவர் இல்லை, அவர் எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கார்? இத கொஞ்சம் நம்ம இந்த விசாரத்துக்கு போனா, அந்தந்த கால சன்னிவேஷத்துக்கு தகுந்தாற்போலே அந்தந்த மகனியர்கள் பண்ணியிருக்கார். நம்ம யாரையும் குத்தம் சொல்வதற்கு ஒண்ணு பண்ணியன்னா, நான் எந்த சன்னிவேஷத்துல இருக்கணும் அந்த சன்னிவேஷத்துக்கு தான் என்னுடைய நடவடிக்கை இருக்கும், என்னுடைய அனுஷ்டானம் இருக்கும், என்னுடைய சிந்தனை இருக்கும், என்னுடைய பூர்ணமான அந்த பிராக்டிஸ் வரும். அதே போல நான் சன்னிவேஷம், இப்ப அவரு சுவாமி ஆதிசங்கராச்சாரியர் இருக்கக்கூடிய சன்னிவேஷம் என்ன, சுவாமி ராமானுஜாச்சாரியர் இருக்கக்கூடிய சன்னிவேஷம் என்ன, முதல்ல ஆதிசங்கருடைய சன்னிவேஷம் என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்தோம்னா, ஓ இவர் இதனால தான் இது பண்ணியிருக்காரு போட்டிருக்கு, இதனால தான் அவர் அங்க பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. ஏன்னா எல்லாமே பகவானால அவதரிக்கப்பட்டவர்கள் தான். ஆதிசங்கராகட்டும் சுவாமி ராமானுஜராகட்டும் தவறு பண்ண மாட்டான். அந்தந்த சன்னிவேஷத்துக்காக ஒவ்வொரு மகனியர்களை பகவான் அவதாரம் பண்ண வைக்கிறான். அந்த அவதாரம் பரிபூர்ணமா பண்ணியிருக்காரு ஆதிசங்கராச்சாரியர்.
எந்த குறையும் பண்ணல. சரி, அவருடைய சன்னிவேசம் என்ன பார்ப்போம். அண்ணா சங்கராச்சாரியார் என்ன நல்லா பண்ணுங்க. அவர் அவருடைய சூழ்நிலை என்னன்னா, அவர் அவதாரம் பண்ண காலத்திலே மொத்தம் பௌத்த மதமும் சமண மதமுமா இருந்தது. பௌத்த மதமும் சமண மதமும் பூர்ணமா இருந்தது. அப்படி இருக்கச்சு என்னதுமாச்சு, வேதமே பிரமாணம் இல்லை. வேதமே பிரமாணம் இல்லை, வேதமே கிடையாது. வேதம்லாம் சும்மா, வேதம்லாம் எடுத்துக்காதீங்க. எங்கேயா நீங்க அதிகம் பௌத்தர் பண்ண பெரிய இது பகவான் தான் பௌத்தனுடைய அவதாரம். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கலாரம் கலந்தசரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிருண்டு உபாயனம் இவரே பிறந்து என்ன பண்ணியிருக்கார், வேதமே இல்லைன்னு பெரிய வாதம் பண்ணி அது வேற ஸ்தாபிச்சு வேற இருக்கார். யாரு? ஸ்ரீமன் நாராயணனே. அதனால அவருடைய வார்த்தையும் அவர்தான் எடுத்துக்கிறது இல்லை. சாஸ்திரம் சொல்லித்தா. நம்முடைய பூர்வாச்சார் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியில் பூர்வாச்சாரியர்கள் கொடுத்துருக்காரா அப்படின்னு தான் பார்க்கணும். இருக்கட்டும். இப்ப ஆதிசங்கர் அவதாரம் பண்ண காலத்திலே வேதம் கிட்டத்தட்ட அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டு போகல இருக்கு. ஆனா பூர்ணமா பௌத்த சாஸ்திரம் இன்னைக்கு நீங்க ராத்திரி காலத்தால ஒரு 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீன தேசத்துடைய அது ரேடியோ வச்சிருந்தா அதை பூர்த்தியா வரும். சம்ஸ்கிருத பாஷமா பௌலமா வந்துட்டு இருக்கும். என்ன சுவாமி, என்ன அபாவேதம் பௌத்த வேதம் அது பூர்ணமா என்ன சுவாமி, இது எந்த ரிக்வேதமா எதிர்வேதமா? ஒண்ணுமே இல்லை, அபாவேதம் பௌத்த சாஸ்திரம் வருதுன்னா. அப்ப அந்த நிலையில இருக்காருக்கு அவருடைய அவதாரம், ஆதிசங்கருடைய அவதாரம். இப்ப வேதத்தை ஸ்தாபனம் பண்ணணும். வேதம் உண்டு இல்லைன்றாவா? வேதம் உண்டு, ரிக்வேதம் இதெல்லாம் உண்டு அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணணும். ஸ்தாபனம் பண்ணணும்னா அந்த பௌத்த சாஸ்திரத்தை உடைக்கணுமோ? அப்ப அவருக்கு தேவைன்னா வேத பிரமாணம் தான் தேவை அப்படின்னு சொல்றதுக்காக சங்கராச்சாரிய அவதாரம் அவர் பிறந்து ஆச்சரியமான அந்த கைங்கரியத்தை ரொம்ப நன்னா பண்ணார். வேதத்தை ஸ்தாபித்தார். எப்படி ஸ்தாபித்தார்னு இப்ப நமக்கு விசாரம் வேண்டாம். ரொம்ப சிரமப்பட்டுதான் ஸ்தாபிச்சிருக்கார். அவர் காலத்துல நிறைய பௌத்தர்கள், எத்தனை வாதங்கள், அத்தனை வாதத்தையும் ஜெயிச்சு அதை ஸ்தாபிச்சுட்டு வேதம் பிரமாணமே, வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு சங்கராச்சாரியர் நிரூபிச்சுட்டார், வேதத்தை ஸ்தாபிச்சிட்டார். அந்த வேதத்தை வளர்க்கணும். ஸ்தாபித்த உடனே அவனுடைய கொள்கை, யாருடைய கொள்கை? பௌத்தனுடைய கொள்கை என்னன்னா சர்வம் சூன்யம், எல்லாமே சூன்யம், எல்லாமே சூன்யமா இருக்கிறபடியாலே எதுவும் கிடையாது. சூன்யத்தாலே சூன்யத்தை அறிந்து, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு மேல வரப்போகுது. மேல எங்கன்னா நாம பௌதிஷ காலட்சேபம் பத்தி கண்ணீர் சித்தம் ஆயிட்டு இருக்கணும். கண்ணீர் சித்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு திருவாய்மொழி தனியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் சீயப்பதிப்படி, 2ஆம் சீயப்பதிப்படி, 3ஆம் சீயப்பதிப்படி அந்த அவதாரிகள், நம்பியுடைய அவதாரிகள், அந்த அவதாரில ஆக மொத்தம் மதங்கள் 17 எடுக்கிறார். அதுல இதெல்லாம் வரப்போகுது. அங்க வரைக்கும் நான் சொல்றேன் பௌத்த மதத்துடைய கொள்கை என்ன, ஒவ்வொரு மதம் 17 மதங்களுடைய கொள்கை என்னன்னு மேற்கொண்டு பார்க்க போறோம். சுருக்கமா தான் பார்ப்போம். ஸ்ரீபாஷன் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சேது அதை இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். சாஸ்திரத்தை கொண்டு ஸ்தாபனம் பண்ணிட்டார். ஸ்தாபனம் பண்ண உடனே இப்ப இந்த பிரம்மத்துடைய நிலை என்ன சொல்லணும், பிரம்மத்துடைய நிலையை சொல்லணும். சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கு? அது அபேத சூழ்நிலை என்ன சொல்லியிருக்கு? பிரம்மத்துக்கு சரீரம் கிடையாது, குணம் கிடையாது, விபூதினா சொத்து, எத்தையும் நினைக்காதீங்க, விபூதி கிடையாது, மத்த எதுவுமே அது கிடையாது அப்படின்னு சொல்லித்தணும். அதை அப்படியே எடுத்துட்டு பிரம்மமன்னே சத்தியம், மத்தத்திலும் மிச்சா. அப்ப பிரம்மமன்னே சத்தியம் மோட்சத்துக்கு ஒரு என்ன சுவாமி போறதுன்னா ஞானம் இருக்கு. அப்ப பிரம்மத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். என்னவா தெரிஞ்சுப்ப? பிரம்மத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்ப? அதுக்குதான் சாஸ்திரம், அதுக்குதான் சாஸ்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அது சாஸ்திரம் இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரம் இருந்தா தான் நீ மோட்சம் போக முடியும் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணிட்டார். அப்ப அந்த ஸ்தாத்திரம் என்னது? அது பண்றதுக்கு ஞானம் வேணுமனோ? அப்ப அதை தெரிஞ்சுக்கணும், ஞானம் வேணுமனோ? அந்த ஞானத்தாலே மோட்சம்னு சுவாமி சங்கராச்சாரியர் ஸ்தாபனம் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 550 வருஷங்கள் கழிச்சா சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். இப்ப சங்கராச்சாரியர் எதற்காக அவதரிப்பித்தானோ எம்பெருமான் அந்த அவதார நிலையை பரிபூர்ணமா அவர் பண்ணிட்டார். அவர் இந்த நிலை ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கைங்கரியத்தை கொடுக்கிறார். ஆழ்வார்கள் இந்த கைங்கரியம், ஆச்சாரியாளுக்கு இந்த கைங்கரியம்,
ஆதிசங்கருக்கு இந்த கைங்கரியம், ராமானுஜருக்கு இந்த கைங்கரியம், மணவாள மாமிக்கு இந்த கைங்கரியம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அந்தந்த கைங்கரியத்தை அவள் செம்மனே பண்ணிட்டு போயிருக்கா. எந்த குறையும் கிடையாது கிடையாது. அதனால்தான் நம்ம இதுலயே பிரச்சன்ன பௌத்தன்னு அத்வைதத்தை சொல்லுவா. இந்த பௌத்தனுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்டு இருக்கும் அந்த பிரச்சனை பௌத்தம். இப்ப அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். அவர் நல்லாவே பண்ண வேதம் பிரபாதம் வந்துட்டு வேதம் பிரதானம் சொன்ன ஞானத்தால் மோட்சம்னு அவர் சொல்லிட்டார். வேதம் ஒன்றுதான் வழி. ஏன்னா நீ பகவானை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை நல்ல வாழ்க்கைக்கு போகணும்னா அதுக்கு ஒரே வழி வேதம் தான். அதனால வேதம் இருக்கணும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தால மோட்சம் அப்படின்னு சொல்லியா. அப்ப வேதத்தால் தான் ஞானம் வரும். அந்த ஞானத்தால் தான் மோட்சம். இல்லைன்னா ஞானமே இல்லை. வேதமே நீ தெரிஞ்சுக்கலன்னா ஞானமே இல்லை. ஞானம் இல்லைன்னா உனக்கு மோட்சம் இல்லை. மோட்சம் இல்லையா? இப்படி செய்வதற்காக என்ன பண்ணார் ஆதிசங்கரர்? அவருடைய அவதாரம். அவர் என்ன பண்ணார்? அதன்படி அவர் அந்த வந்த காரியத்தை அவருடைய அவதார பலனை சரியா பண்ணினார். எந்த விதமான குறையில்லாம பகவான் அவருக்கு எதற்கு அவதாரத்தை கொடுத்தா அந்த அவதார கைங்கரியத்தை பரிபூர்ணமா பண்ணார். எந்த குற்றமும் சொல்ல முடியாது, எந்த குற்றமும் கிடையாது, பூர்ணமா பண்ணிட்டார். அதன் பின்பு ஒரு 500 வருஷங்கள் ஆதிசங்கரருக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு அவதாரத்துல. அந்த ரெண்டு பேருமே சைத்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம். சைத்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம் இருக்கட்டும். அப்ப கிட்டத்தட்ட ஏன் 500 சொல்ல முடியாது, 570 580 சொல்லலாம். ஏன்னா சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் கழிச்சுதான் எல்லாம் ஸ்தாபனம் பண்றார். அப்படி கட்சி 550 560 வச்சுக்கோ. அப்படி கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல இப்ப வேதம் பிரமாணம்னு சாமித்தாச்சு. அந்த நிர்பந்தம் சுவாமி ராமானுஜர் கிடையாது. வேதமே இல்லைன்னு வச்சுக்கேன். எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கா அப்புறம் ஆதிசங்கரன். அவர் அந்த கைங்கரியம் பண்ணலைன்னா இன்னைக்கு வேதம் இருக்குமான்றது சந்தேகம் தான். இல்லையா சுவாமி வேற யாரோ வந்து பண்ணிருப்பா, அது வேற விஷயம். யாரோ ஒருத்தரும்னா அந்த பகவான் நியமித்தாப்புறம் ஆதிசங்கரன் வந்து பண்ணாரணும், அது பெரிய விஷயம். இப்ப அது ஸ்தாபனம் ஆயிடுச்சு. இப்ப வேதத்தை ஸ்தாபிக்கணுன்ற நிர்பந்தம் சுவாமி ராமானுஜர் கிடையாது. ஆனா அதுக்கு மேல ஞானத்தால் மோட்சம் சொல்லிக்கணும். அந்த வெறும் ஞானத்தால், வெறும ஞானம், வெறும் ஞானத்தால் மோட்சம் சங்கராச்சாரிய சொன்னாரோ இல்லையே சுவாமி, ஞானம் மட்டும் இருந்தா போராது, கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தா பக்தி இருக்கணுமே. பக்தி ரூபாவண்ண ஞானத்தால மோட்சம் கிட்டுன்னு சொல்லணும். பக்தி ரூபாவண்ண ஞானத்தால மோட்சம் சொல்லணும். இது அந்த மாதிரி சொல்லணும்னு ராமானுஜர். ஏன்னா பக்தி இருந்ததான், பக்தி தான் பிரேம. அந்த பிரேமம் இல்லை. ஞானம்னா வரட்டா இருக்கக்கூடிய ஒரு, அது வந்து ஒரு இப்படி சொல்லலாம், உத்தியோகத்துக்கு போற கடமைன்னு சொல்ற பாருங்க. அந்த நிலையில பண்ணணும் சுவாமி, பண்ணலன்னா ஏதாவது தப்பு அப்படின்ற பாரு, அதுதான் ஞானம். பக்தி அப்படி இல்லை, பிரேமம் கலக்கும். பிரேமம் கலந்தா தான் இல்லையா அந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தால் தான் மோட்சம் சொல்லணும்னு. ஆனா வேதம் பக்தியை தான் சொல்லித்துன்னு அதையும் சொன்னார் சுவாமி. இப்ப சுவாமிக்கு வயசாயிடுச்சு, 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. ஆனா அதை நிரசனம் பண்ணதுக்கு பூர்வபட்சம் தப்பு தப்புன்னு சொல்ல வந்துடுவா இல்லையா. பக்தி ரூபா பண்ணச்சால மோட்சம்னு சொன்னார். ஆனா ஸ்தாபனம் பண்ணிட்டார். இது என்னால ஞானத்தால் மட்டும் மோட்சம் இல்லை, ஞானத்திலே கொஞ்சம் ரசம் கலக்கும், அந்த பக்தி வரணும். அந்த பக்தியால் தான் அது மோட்சமே தவிர மற்றது மோட்சம் கிடையாதுன்னு ஸ்தாபனம் பண்ணிட்டார். பண்ணியதான் பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம் போயிட்டார். ஆனா இது எங்க பண்ணது? ஸ்ரீபாஷ்ய கந்தங்கள் என்ன, வேதார் சங்கிரகம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, வேதாந்த சாரம் என்ன, இதெல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்குமோனும் புரியத்துக்காக சொல்றேன். அப்படின்னு சன்னதி போய் கைங்கரியம் பண்ணணும். சன்னதி போய் கைங்கரியம் பண்ணணும்னா தீர்த்த கைங்கரியம் பண்ணணும்னு அப்படியே மனசுல நினைச்சுட்டு இருந்தேன். தீர்த்த கைங்கரியம் பண்ணிருங்க. அங்க பொண்ணு தீர்த்த கைங்கரியம் யாரோ பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கான உடனே சுவாமி ஏதோ கைங்கரியம் பண்ணுமே, கைங்கரியம் இந்த இந்த விளக்கமா இருக்கு, பெருக்குங்கோ அப்படின்னா. சரி கிடைக்கிட்டு பெருக்கிட்டு இருக்கேன். அதுவும் நல்ல கைங்கரியம் தாங்க. கடைத்தலை சீக்கப்பட்டால் கடுவினை கணையலாமே, அதுவும் பெருக்கிட்டு இருக்கேன். பெருக்கிட்டு இருக்கச்சே ஆனா என்னோட மனசுல என்ன வருது? தீர்த்த கைங்கரியம் பண்ணும், தீர்த்த கைங்கரியம் பண்ணும். ரெண்டுமே உச்சிதான். தீர்த்த கைங்கரியம் பண்ணும், தீர்த்த உள்ளுக்குள்ள ஓடிண்டே இருக்கு. அப்ப இப்ப சுவாமி பண்ணலாம். இப்ப அந்த தீர்த்த கைங்கரியத்துக்கு வராத யாரா இருப்பாளனும்,
ஏன்னா சுவாமி ராமானுஜர் தீர்த்தகங்கர் தான் காஞ்சிபுரத்திலேயே வந்தார். அந்த தீர்த்தகங்கர் எனக்கு கிடைக்கிறதுனோ அதே மாதிரி சுவாமியுடைய திருவுள்ளத்திலே பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம் என்பது இரண்டாம் பட்சம். சுவாமியுடைய அபிப்பிராயம்னா சரணாகதியால் தான் மோட்சம், பிரபக்தி தான் மோட்சம், அப்படிதான் அவருடைய அபிப்பிராயம். ஆனா அந்த அபிப்பிராயத்தை சுவாமிகிட்ட அந்தரங்கர்களா இருக்கா இல்லையா, அவளுக்கு இதை கொடுத்துட்டார். அவளுக்கு சுவாமியுடைய திருவடியே கதின்னு இருப்பா அந்தரங்கர்கள். அவளுக்கு பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம் என்று சொல்லாமல் சரணாகதி பிரபக்தி மார்க்கத்தாலே மோட்சம் என்கிற நிலையை அவளுக்கு கொடுத்துட்டார். அதை விட கொடுத்து அடுத்த நிலையில இருக்காரணும். அவளுக்கு என்னன்னா வேதம் பிரமாணம் சொல்லுவாரணும். அந்த வேதம் சொல்றச்சே அந்த வேதத்தை வைத்துக் கொண்டு ஞானான் மோட்சகான பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ரெண்டு நிலை சுவாமி கொஞ்சம் இதுதான் நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். முதல் நிலை பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம். ஆனா அது உண்மையான நிலை அல்ல. சுவாமி எம்பெருமானா இருக்கு உண்மையான நிலை பிரபக்தியால் தான் மோட்சம் என்றது. அப்ப உண்மையான நிலை என்ன, அதே சுவாமி சொன்னார். அடுத்த கேள்வி வருது. இவ்வளவு தூரம் பார்த்தா தான், ஏன்னா நாம என்னமோ இந்த காலத்து கிட்டத்தட்ட 900 வருஷம் ஆயிடுச்சு. 900 வருஷம் கழிச்சு அவர் என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பெரிய மேதாவி போல அவர் பாரு அவர் சரியா பண்ணல, எனக்கு தெரிஞ்சே கூட அவர் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அவரான கருத்து. அந்த சன்னிவேஷம் பார்க்கணும். அந்த சன்னிவேஷத்தை அவர் பண்ணலைன்னா இன்னைக்கு சரணாகி சாஸ்திரமே இருந்திருக்காரு. மேற்கொண்டு இதையும் பூர்த்தி பண்ணிடுறேன். எப்படின்னா இப்ப கேவல ஞானத்தாலே மோட்சம் அல்ல பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம்னு சுவாமி முதல் நிலையை சொன்னார். இன்னும் அடுத்த படிக்கட்டு ஏறணும். முதல்ல ஞானான் மோட்சகான் படிக்கட்டு சுவாமி ஆதிசங்கரர் பண்ணார். அதற்கடுத்த படிக்கட்டால பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம்னு அதே சுவாமி எம்பெருமானார் பண்ணார். அதுக்கு அடுத்த படிக்கட்டு இருக்கு. இன்னும் நிறைய படிக்கட்டு ஏறணும் இருக்கு. அதுக்கு மேல 2-3 படிக்கட்டு இருக்கு. இருக்கா சுவாமி? இருக்கு. புரியத்துக்கா சொல்றேன். எனக்கு நிறைய சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நிறைய சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் வரல, பெட்ரோல் வரலன்னு இருக்கு. அது எப்படி எடுக்கிற பூமியிலிருந்து எடுக்கிறவங்க கச்சா எண்ணெய் அது எடுக்கறச்சே அதை எடுத்து அதை பதப்படுத்துறான். பதப்படுத்த அது பிரிக்கிறா பாருங்க. அதுல தாழ்ந்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது அப்படின்னு கொண்டு வரா. கடைசியில் அது எடுக்க போகும்னா இந்த ஏரோப்ளைனுக்கெல்லாம் பெட்ரோல் போடுறா பாருங்க, அதுக்கு போயிடும். அதான் ரொம்ப உயர்ந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியெல்லாம் ஓட்டுறோமோ அது பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் எல்லாம் எரிக்கிறோமோ அதுக்கு போட்டுருக்கா. அதுக்கு முன்னாடி கடைசியில எங்க வருதுன்னா ரோடெல்லாம் போடுற பாருங்க, தாரு, அது வந்துருது. இது ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை போறதுனோ அதே போல முதல் நிலை ஞானான் மோட்சா. அந்த மாதிரி அடுத்து பக்தி ரூபாபன்ன ஞான மோட்சம், அடுத்து சரணாகதி, அடுத்து நிறைய போறது. இன்னும் 4-5 இருக்கு. அது மேற்கொண்டு பார்ப்போம். அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி பண்றாளிய. அதே போல இப்ப இந்த மாதிரி அந்த பக்தியிலே பக்குவப்பட்ட கடைசி நிலை சரணாகதி. பக்தியிலே பக்குவப்பட்ட கடைசி நிலை சரணாகதிக்கு சேரும். அப்ப அந்த பக்தி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். சரணாகதி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு கிடையாது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், அப்ப பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம்னா அது வேற சிவை கொண்டும், அதே பிரபக்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதியால மோட்சம்னா அது வேற சிவை கொண்டோம்னா கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போறது, ஒரே பலனை தான் கொடுக்கறது. பலன்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வேறு, வேற விஷயம். ஆனா ஒரே இடத்துக்கு தான் போறது, கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு தான். அதனால ஆனா பக்தி என்பது கீழ் படிக்கட்டு, சரணாகதி என்பது மேல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டை தாண்டி அந்த படிக்கட்டுக்கு போய் அதுக்கு மேல் கொண்டு கீழ்படிக்கட்ட சீபாட்சியத்தில் வச்சுட்டார், மேல் படிக்கட்ட கத்தியத்திரத்தில் வச்சார். கீழ்படிக்கட்ட சீபாட்சியத்தில் வச்சுட்டார், மேல் படிக்கட்ட கத்தியத்தில் வச்சுட்டார். இன்னும் நமக்கு சந்தேகம் பூர்த்தி ஆகல. இப்ப கீழ்படிக்கட்ட சீபாட்சியத்தில் இதுதான் சுவாமி ஆரம்பத்தில் நீங்க சொன்னாரு. அங்கே தானே சுவாமி நீங்க வந்திருக்காருன்னா எப்படி வந்தேன்னு சொன்னமோனோ அதுக்காக வந்திருக்கார். சரி, இன்னும் நமக்கு சுவாமி சரி சுவாமி வேதம் பிரமாணம்னு சொன்னாரோ, சங்கராச்சாரிய வேதம் பிரமாணம் ஆக்கிட்டார்.
அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்தாபனம் பண்ணிட்டார். அதுக்கு மேற்கொண்டு சுவாமி எம்பெருமான பக்தியினால்தான் மோட்சம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அப்ப கேவல ஞானத்தாலே மோட்சம்னு ஆதிசங்கருடைய கூற்று. இல்ல கேவல ஞானத்தாலே மோட்சம் அல்ல, பக்தியாலே பக்தி ரூபாபன்னால மோட்சம்னு அதை ஸ்தாபனம் பண்ணிட்டார். சரி, ஏன் அப்படி ஸ்தாபனம் பண்ணணும்? எதுக்காக அப்படி பண்ணணும்? அப்பவே சரணாகதியால் தான் மோட்சம், குறுக்க பக்தி வைக்க வேண்டாமே. பிரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நாம ஸ்ரீரங்கம் போகணும், அப்படி சென்னையில இருந்து ஸ்ரீரங்கம் போகணும்னு வச்சுக்கோ. ஸ்ரீரங்கம் போகணும்னா இப்படி போயிட்டு விழுப்புரம் வழியா போகுது, அதான் ஷார்ட்கட்டை போயிடலாம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, விழுப்புரம் வழியா போகாம இல்ல சுவாமி அந்த கள்ளக்குறிச்சி இந்த குறிச்சி இந்த இடத்துல இந்த பக்கம் பாண்டிச்சேரி வழியா போயிட்டு அங்க சீர்காழிலாம் ஜெயிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய திவ்யதேசத்துல அங்க 14-11 திவ்யதேசம் ஜெயிச்சுட்டு அப்படி இப்படி பாரு, இது தூரம் தானே, ஏன் சுவாமி அப்படி போகணும்? நேரடி எடுப்பு இல்லை போகணும், நேரம் அப்படி போய் உங்களுக்கு சேர்க்கத்தானே போகணும், இப்படியே போயிருக்கலாம் போகணும். அதே போல இவர் ஏன் அவர் ஞானான் மோட்சக ஞானத்தால மோட்சம் சொன்னார், அடுத்து சுவாமி எம்பெருமான பக்தி ரூபாபண்ணன் ஞானத்தால மோட்சம் சொன்னாரோன்னு அந்த பக்தியை சொல்லாம அங்கேயே சரணாகதியால மோட்சம் சொல்லியிருக்கலாமோ? ஏன்னா அப்ப வழி கிட்டக்கே வந்துட்டு சொல்லியிருந்தா அப்ப ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரணாகதி தான் சொல்லியிருக்கார். வேதாந்த சங்கிரகம் மற்றும் ஒன்றான அந்த வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் அந்த கிரந்தத்திலேயே சரணாகதி தான் சொல்லியிருக்காரு. அதே போல கத்தியத்திரத்திலும் சரணாகதி சொல்லியிருக்கார் அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது, சரியாவும் இருக்கு, எந்த விதமான மாற்று கருத்து இல்லாம சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம அங்க பக்தியை கொடுத்துட்டு இங்க சரணாகதி கொடுக்கணும், அப்பவே சரணாகதி பண்ணிருக்கலாமே. ஏன் இப்ப இது சொல்லிட்டு இருக்கேன்னா, சரணாகதி முதல்ல நம்ம சொன்னது என்ன, ஒருவேளை சரணாகதி சாஸ்திரத்துக்கு இல்லையோ அதனால எம்பெருமானார் வந்து பக்தி அங்க கொடுத்தாருன்னா சாஸ்திரத்தை உண்டுன்னு இப்ப நிரூபணம் பண்ணிட்டோம். குறைச்சலா இருக்கு, அது வேற விஷயம், ஆனா உண்டு. எப்ப உண்டு நிரூபணம் ஆயிடுத்தோ அப்ப சரணாகதி அங்க கொடுத்துருக்கலாமே. அப்ப இது கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சுவாமி இந்த மாதிரி பண்ணார்? அப்ப இந்த பக்தியை சொல்லிட்டு அந்த பக்தியை நிரசனம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஊற்றி மேலும் வடிகட்டி அதுக்கப்புறம் சரணாகதி சொல்றத அந்த மாதிரி பண்ணாம நேர சரணாகதி தான் மோட்சம், அதனால்தான் மோட்சம், பக்தியினால் மோட்சம் அல்ல சரணாகதியால் தான் மோட்சம். அப்படின்னா என்னன்னா குழப்பமே இல்லாம இருக்குமானே. இப்ப குறுக்க பக்தின்னு ஒரு குழப்பம் வந்துருத்தோம், அப்ப வந்துருத்தோம், அது எதுக்கு சுவாமி? இப்ப ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகதி வச்சிருக்கலாமே, அப்ப கத்தியத்திலே சரணாகதி வந்திருக்குமே, கட்டமே இல்லாம போயிருக்குமே. இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வரும் நமக்கு. இந்த கேள்வி அவாலே கேட்டுட்டான். நாம என்ன நினைக்கிறோம், அதே காலட்சேபம் சொல்றச்சு நீங்க நல்லா இதை முத்து கவனிச்சா, ஆமா சுவாமி சரணாகதி எப்பயே பண்ணிருக்கலாமே நமக்கே தோன்றதுனும். நமக்கே தோன்றதுன்னா அவளுக்கு தோணாம இருக்குமா? பூர்வாச்சாரியோ பெரியவாச்சான் பிள்ளை என்ன, வேதாந்த தேசிகன் எப்படிப்பட்ட மகனியர்கள், அவதார புருஷர்கள், அப்படிப்பட்ட மகனியர்கள் அவளுக்கு தோணி இருக்கு, அவளை கேட்டுட்டான். கேட்டு இதுக்கு அவளே சமாதானம் சொல்றான். அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு சுவாமி, ஏதோ ஒண்ணு. ஏன்னா இந்த இடத்துல அவளுக்கு அப்போ நேர சரணாகதி சுவாமி எம்பெருமான் தெரியறது பண்ணிருக்கலாமே. அப்ப எதற்காக கொடுக்க பக்தின்னா சமாதானம். இப்ப கொஞ்சம் நன்னா நிமிர்ந்து உட்கார்ந்து பிராமணன் வேதத்தைனம் பண்ணக்கூடிய காலத்துல சண்டாளனுக்கு வேதத்தை கொண்டு திருத்த முடியுமா? புரியத்துக்காக ஒரு பிராமணன் எங்கேயோ சுத்தின்னு இருக்கான், அவனுக்கு சாஸ்திரம் வேதத்தை சொல்லி திருத்தலாம். அது யாரோ ஒரு சண்டாளன், 5ஆம் வருஷத்தவன், நாய்மாம்சம் சாப்பிடுறவன், அவனும் எப்படியே சுத்தின்னு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, ஏய் என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சாஸ்திரம் என்னதுவா சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரத்தை பற்றி கேட்க வேண்டாமா அப்படின்னு அவன்கிட்ட போய் சாஸ்திரத்தெல்லாம் பேசினா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எதா புரியும்னா புரியாது, திருந்து வரானா திருந்து மாட்டான். அவன்கிட்ட போயிட்டு, பகவான் எப்படிப்பட்ட வந்திருக்கா, கிருஷ்ணாவதாரம் என்ன, ராமாவதாரம் என்ன, கல்கி அவதாரம் என்ன, வராக அவதாரம் என்ன, என்னென்ன அவதாரங்கள் என்னென்ன பண்ணி நம்மளை எப்படிலாம் ரட்சித்திருக்கான் அப்படின்னு கதாபாக ரூபமா அவனுக்கு முடியும்படி அப்போது ஒரு சிந்த செய்தே ராமானுஜன் ஒரு பாசனம். அந்தந்த நிலைக்கு தகுந்தா போல அப்ப பிராமணனை எது கொண்டு திருத்தணுமோ அது கொண்டுதான் திருத்த முடியும். பிராமணன் அல்லாதவளாக இருக்கக்கூடிய சண்டாரனை எது கொண்டு திருத்த முடியுமோ அது கொண்டுதான். ஆனா திருந்தக்கூடி அவளுக்கு ஞானம் வந்து மேற்கொண்டு மோட்சம் போட்டு ஒரே இடம்தான்.
ஆனா திருந்துவதற்குண்டான பாங்கு இருக்கு இல்லையா, அந்த நிலை மாறுபடுறது. பிராமணனுக்கு திருந்தக்கூடிய நிலை மாறுறது, சண்டாளனு திருந்தக்கூடிய நிலை மாறுறது. இப்ப சண்டாளன் உட்கார வச்சு பாஜவஸ்து தேவோ வஸ்தபிதா பிராப்யது சிரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு காதவே பொச்சுருவான். என்ன சுவாமி என்னமோ பேசிட்டு இருக்க, புரியாத பாஷையை பேசுறேன் அப்படின்வான். அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப வேதம் சொல்லி அவனை திருத்த முடியாது. அப்ப பகவான சொல்லணும். மீனோடு ஆமை கேழல் அறிகுறலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான் அந்த பகவான சொல்லணும். பகவான சொன்னேன் கண்ணனா என்னமா அவதாரம் பண்ணியிருக்காங்க, என்ன சேட்டிதங்கள் என்ன, என்னென்ன நிலைகள் என்ன, அதெல்லாம் சொல்லணும். ராமனா என்ன அவதாரம் பண்ணா, ஒகபத்திரி ஒகபானம் நிலையோடு இருந்திருக்கானே அப்படின்னு அவனை சகுதேவ பிரபன்னாய தபாஸ்பீதி ஜயாக்கி இதெல்லாம் சொல்லி சொல்லி அவனை திருத்தணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடியை திருத்தணும். திருத்திட்டு இருக்கச்சே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சண்டானுக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு தெரிஞ்சுக்குவா சொல்லி அவன். அப்ப 2 பேர் பண்ணிட்டு இருக்கணும். இவனுக்கு இதை கொண்டு திருத்தணும், அவனுக்கு அதை கொண்டு திருத்தணும். யாராருக்கு எதை சொல்லி திருத்தணுமோ அதை சொல்லித்தான் திருத்தணும். இப்ப எதுக்காக இதை சொன்னேன்னா, சண்டாளன் திருத்தணும்னா சரணாகதி சொல்லி சொல்லி திருத்தி பிரயோஜனமே இல்லை. அவனை சரணாகதி சொல்லியாச்சுன்னா அவன் ஒன்றும் தெரிஞ்சவே மாட்டான். ஏன்னா சரணாகதி என்பது புத்தி விசேஷம். சரணாகதி என்பது புத்தி விசேஷம். அந்த புத்தி விசேஷத்தை சொல்லி அவன் திருத்த முடியும்னா அவன் திருந்து பாருனா, அவன் திருந்தவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அடுத்த படிக்கட்டு இது திருந்த மாட்டான். அதே போல இப்ப ஆதிசங்கருடைய மதம் அத்வைத மதம். அவளுடைய நிலை என்ன? ஞானான் மோட்சதா நேகனானாஸ்தி கிஞ்சன, பிரம்மத்தை தவிர மற்றொன்று 2வது கிடையாது. அதான் அத்வைத்தம். அந்த நிலையில அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த நிலையில அந்த காலத்துல இருந்துருக்குச்சே. இப்ப அதுக்கு அடுத்த படிக்கட்டு எது? ஞானான் மோட்சகான்னு ஒரு முதல் படிக்கட்டு. அந்த முதல் படிக்கட்டுல இருந்து அடுத்த படிக்கட்டு பக்தி ரூபா பண்ண ஞானம். அதுக்கு அடுத்த படிக்கட்டு சரணாகதி. இப்ப அவளை நீ பக்தி ரூபா பண்ண ஞானத்தாலே மோட்சம்னு சொன்னா ஒத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான சாஸ்திர வாக்கியம்லாம் சொல்லிட்டு சரம் பிரதானம் அமிர்தாட்சரா சராத்மானோ ஈஷதே தேவ ஏககா ஆத்மாவா ஹரே திரட்டவ்யூ ஸ்ரோதவ்யூ மந்தவ்யூ நிதித்தியாசம்யகா இந்தந்த வார்த்தைகள்லாம் சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் என்னது? வேதஸ்ருதி. இந்த வேதஸ்ருதி சொல்லியிருக்கிறார், அபேதஸ்ருதி சொல்லியிருக்கிறார். அபேதஸ்ருதி ஒண்ணுன்னு சொல்லியிருக்கு, வேதஸ்ருதி பலன்னு சொல்லியிருக்கு. அதனால என்னது? வேதஸ்ருதி எடுத்துக்கணும். அதனால என்ன ஆகுது? அப்ப ஞானான் மோட்சம்னு வச்சுக்காது, பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம்னு அதுக்கு அடுத்த படிக்கட்ட சொன்னா ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு, ஒத்துக்குவோம். நான் அதையும் தாண்டி ஒண்ணுமே நம்ம படிக்கட்டு மேல ஏறுறோம். ஒரு 5 வயசு குழந்தை வச்சுக்கேன், 2 படிக்கட்டையும் சேர்த்து ஏறு, கீழே விழுந்துடும். ஒவ்வொரு படிக்கட்டையும் ஏறுனா ஏறிடும். இப்ப இதுவே ஒண்ணு வேண்டாம், நம்ம திருவள்ளிக்கு போறோம்னு மேல நடந்து போகணும், பஸ்ல தான் பார்ப்போம். நடந்து போச்சு மேல முழங்கால் முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு, அது பேரு அது பேரு. அது எப்படி இருக்குன்னா, நம்ம திருவிக்கிரம அவதாரம் எடுத்துதான் மேலேயே ஏற முடியும். அந்த மாதிரி அங்க படிக்கட்டு. அங்க ஒரு சின்ன 5 வயசு குழந்தை ஏறினா அது என்னமே தூக்கிட்டு தான் போகணும். அதே போல இப்ப என்ன படிக்கட்டு? சின்ன படிக்கட்டை காமிச்சு அடுத்த படிக்கட்டுக்கு வருவா. நான் பெரிய படிக்கட்டு சரணாகதிங்கிற பெரிய படிக்கட்டு. இப்ப பக்தி என்பது அடுத்த படிக்கட்டு. எதுக்கு அடுத்த படிக்கட்டு? ஞானான்மோட்சகா என்கிற படிக்கட்டுக்கு அடுத்தது பக்தி. பக்தி ரூபா பண்ண ஞானத்தாலே மோட்சம் என்ற படிக்கட்டு ஞானான்மோட்சகா என்ற படிக்கட்டுக்கு அடுத்த படிக்கட்டு. அப்ப அடுத்த படிக்கட்டுனா கால் எடுத்து வைக்க முடியும், ஒத்துருவா. அந்த படிக்கட்டு நிதானமா நன்னாவே ஆனந்தமா ஏறிடுவா. ஆனா அதை தாண்டி அடுத்த படிக்கட்டு 2வது படிக்கட்டுன்னா முதல்ல அவ புத்தி சமாதானம் ஆகாது. அதுக்கு அடுத்தபடி கீழையும் வந்துருவா. வேண்டாம் சுவாமி, இன்னைக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்க எனக்கெல்லாம் கொண்டு அப்படின்னு கிறிஸ்டியனாகும் ஞானான்மோட்சகா என்கிற நிலையில இருந்துருப்பா. இப்ப அவளை கொண்டு வரணும். என்னைக்குமே சம்பிரதாயத்தில் புதுசா வர்றவாளுக்கு சமத்தை கொடுக்கப்படாது. இது ராமாவளியோட பிரதான பிரதிதம். அடிக்கடியே சொல்லுவேன், யாரா எங்கேதோ வந்திருக்கா, இது சம்பிரதாயத்தில் நல்லா இருக்கே அப்படின்னா அவளை சிரமம் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கப்படாது, ஓடியே போயிடணும். ஓடி. அதனாதான் ஆழ்வார் பாசனத்துக்கும் அதான் மதுரகவி ஆழ்வார் பாசனத்துக்கும் நம்மாழ்வார்த்தையும் வித்தியாசம் உண்டு. அன்னையாய் அத்தனாய் அன்னையாண்டிடும் தன்மையான் சடகோபரின் நம்பியே மதுரகவி ஆழ்வார்.
அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானாகின்னு ஆழ்வார் பாசனம். முதல்ல தந்தையா இருந்தா அவர் இத்தத்தையே பார்ப்பார். இத்தத்தை பார்த்தாருன்னா ஓடிய போயிடுங்க குழந்தை. அது என்னவா இப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு பிரியத்தை பார்க்கணுமோன்னு. ஓ பிரியமா இருக்குன்னு நமக்கு பிடிச்சதுதான் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த பிரியத்தை பண்ணும் போது இத்தத்தை கொடுத்துருணும். இதுதான் நம்முடைய பூர்வாச்சாரம் இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமான முதல்ல தான் பண்ற. அப்ப என்ன கிடையாது, அவளுக்கு பிரியத்தை கொடுக்கணும், இதத்தை கொடுக்கக்கூடாது. இதம் எது? சரணாகதி. சரணாகதான் இதம். அப்ப பிரியம் எது? பக்தி ரூபா பண்ணுங்க. அப்ப பிரியம் எல்லாமே நன்னா இருக்குன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பிரியம் அவளுக்கு பிரியம். அவளுக்கு பிரியம்னா அவ உஜ்ஜீவனத்துக்கு அது பிரியமான தெரியாது. குழந்தைக்கு மண்ணு சாப்பிடுறது பிரியம், நல்லதா? குழந்தைக்கு பிரியமானது பண்ண வேண்டாமா சுவாமி? ஆனா இதே பிரலோகாச்சாரி மண் தின்ன விட்டு பிரத்யௌஷதம் கொடுக்குமா போலேன்னு எடுத்திருக்காரு. தேவ் சீவச்சனம் முடிச்சிருக்காரு. முதல்ல அந்த குழந்தை மந்திர விட்டுருவாளாம். அவளுக்கு பிரியம் இருக்கணும் மந்திரம் விட்டு அதுக்கப்புறம் சிரமப்படுறாருனோ பாத்திய. அதுக்குதான் வேண்டாம் சொன்னேன், உனக்கு ஔஷதம் கொடுக்குறேன், அதுக்கு உண்டா மருந்து கொடுத்தோன்னே இனிமே அந்த குழந்தை போகாது. அப்ப பிரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இதத்தை கொடுக்கணும். அப்ப பிரியம் எது? இது பக்தி ரூபா பண்ண ஞானம். அப்பனா என் முயற்சி சாத்தியோபாயம், இதத்தான் எம்பெரும் எவ்வளவு பெரிய மகனியர் தெரியுமா? எம்பெருமானாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம வைபவம் ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிறோம், ராமானுஜ சேவிக்கிறோம், மாதாவோட திருமேனி சேவிக்கிறோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கணும், ஒரு தடவையாவது கேட்கணும். ஆகும், ஒரு 6 வருஷம் ஆகும். கேட்டாச்சுன்னா இப்படியும் ஒரு பிரகிருதி இருக்குமா? அப்பதான் தோணும் நமக்கு. இப்படி கூட போறா அவ ஞானத்துக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை. எப்படிப்பட்ட அபாரமான ஞானம்! அந்த ஞானத்தோடு இந்த மக்கள் எல்லாம் பகவானுடைய திருவடி வந்து சேரணும். சேரணும்னா உடனே இவாளுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா வாசல்ல அவன் பார வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். பார வண்டி எடுத்துன்னு போயிருக்கான். அவன் மத்தியானத்துக்கு ஏதாவது அன்னம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்ன கொடுக்க மோட்சம் கொடுக்க போறதா? என்ன மோட்சம் கொடுக்க வருது? நீ கிட்டக்க வா. கிட்டக்க வந்து என்ன பண்ணா, நீ என்ன பண்ணா, ஆச்சார சமாசனம் பண்ணிட்டு ஆச்சாரனை கதி ஆச்சார அபிபாவம் உத்தாரணி இரு அப்படின்னு சொன்னா கையை கூப்பிட்டு, சுவாமி மத்தியானத்துக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்களும் இதெல்லாம் சொல்லிருக்க. இது இருந்தா சுவாமி நீ சொல்றது நான் பண்றதுக்கு, இதுவே இல்லை நான் என்ன பண்றது அப்படிதான் அவன் கேட்பான். அப்ப அவனுடைய பிரியத்தை முதல்ல பார்க்கணும். அந்த பிரியத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இதம் சொன்னா ஓ இது பிரியம் ஒண்ணுமே இல்லை, இந்த பக்தி ஒண்ணுமே இல்லை, பரிபூர்ணம் வந்துருது. அப்ப பக்தி ஒண்ணுமே இல்லைன்னு என்ன ஆகுது? மேற்கொண்டு சரணாகதி தான், மாற்றது கிடையாது. எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம்! இதை நினைச்சாலே நமக்கு அழுக வருது. நம்மளுடைய நிலைகள் யாருக்குமே வராது. அதனால்தான் எத்தனைதான் நம்மாழ்வார் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். எதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்தை தான் பெரியவாச்சான்கள் எடுத்திருக்காரு தன்னுடைய வியாக்கியானத்துல. தன்னுடைய வியாக்கியானத்தை பரிபூர்ணமா எடுத்திருக்காரு. அதுதான் இந்த இடத்துல பாருங்க. அப்ப பிரயோஜனம் ஏன்னா அவருக்கு இந்த படிக்கட்டு வேணா அது ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அதையும் தாண்டி சரணாகதி சொல்றா ஒத்துக்க போறது இல்லை. அதான் பக்தியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு இதெல்லாம் சரியா இல்லையே, என் பிரயத்தனமா இருக்கு, என் பிரயத்தனத்தால பண்ண முடியாது. ஏன்னா சட்டுன்னு சொல்லியாச்சுன்னா சில குழந்தைலாம் ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னா அவ சுவாதந்திரம் இடம் கொடுக்காது. ஒவ்வொருத்தருக்கும் சுவாதந்திரம் இருக்கு. நான் அகமேவ பரந்தத்துவம் தேவைப்பட்டா சொன்னா நல்லா இருக்கும். நாம சொல்லப்படாது. நம்ம சொல்றோம் சுதந்திரனான தன்மை வந்துருது. அந்த சுதந்திரனான தன்மை வந்துருத்தோம்னா சரணாகதிக்கு வராது. எல்லாத்தையும் விடணும். விடணும்னா என்ன சுவாமி? நான் ஞானம் மட்டும் எனக்கு ஞானமயன் ஆனந்தமயன் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் சுவாமி. ஆத்மாக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கே, எத்தனை பெரியவன் நானே, நான் தானே கர்த்தா, நான் தானே போக்தா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஜீவாத்மா. அதெல்லாம் இவன்ட்ட போய் முதல்ல நீ சரணம் அடை அப்படின்னு சொன்னா
சுவாமி நீங்க போய்க்கணும், நீங்க வேணா பாத்துங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிடுவோம். அதெல்லாம் என்ன பண்ணா பக்தியை முதல்ல சொல்லுவோம், பக்தி முதல்ல சொல்லுவோம். அந்த பக்தியை சொல்றான். இதான் சம்பிரதாயம். இந்த அப்ப சம்பிரதாயத்துக்கு சரணாகதி வந்த நிலை இதாங்க. அப்ப யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதன் பிரகாரம் கொடுத்ததுதான் சம்பிரதாயம். இது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம் வச்சுக்கோ, பிரதான அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மேலும் சரணாகதி வேதாந்தம் இருக்கோ இல்லையோ அது என்ன இருக்கு, பூர்ணமா இருக்கு, என்ன இருக்கு, அது சமாதானம் சொல்றார். தஸ்மாத் ஞாசமே தேஷாம் தமசா அதிரிக்தமாகு. தஸ்மாத் ஞாசமே தேஷாம் தமசா அதிரிக்தமாகு. ஞாசமே தேஷாம் எல்லா தபஸை விட, அதாவது சில பேர்லாம் என்ன பண்ணுவா, அப்படி ஒரு கையில ஒரு ஒத்தரத்தை சாத்திப்பா, உள்ளுக்குள்ள மணியை வச்சுருப்பா, கண்ணை மூடிடுவா, அப்படி மணி இப்படி தண்டே வருவா. தபஸ் பண்றோம் தபஸ் பண்றோம் தபஸ் பண்றோம் தண்டே வரா. என்ன பண்ணுவா, ஓம் 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 சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ண வர இல்லையா. இப்ப ஜபம் பண்ண வர இல்லையா, இதெல்லாம் ஜபம் இல்லைன்னு சொல்றது சாஸ்திரம். சுவாமி ஜபம் இல்லையா, வேதாந்தம் சொல்றது ஜபம் இல்லைன்னு சொல்றது. அப்ப சிறந்த தபஸ் எது, தபஸ்ன்னு சிறந்த தபஸ் தபது தப ஆலோசனை. தப ஆலோசனைன்னு ஒரு தாத்து, தப ஆலோசனை. தபசா என்கிற சப்தம்னா மேலே மேலே மேல ஆராய்ச்சி பண்ணே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், இருந்து தெரிஞ்சுக்கணும், ஆலோசனை பண்றதுன்னு அந்த ஆலோசனை தான் தபசு. கண்ணை மூடிண்டு ஒன்னும் பண்ணாம அப்படின்னு உருட்டின்டே இருக்கும் வச்சுங்க. 1 2 3 4 இந்த இடத்துல எண்ணிக்கை உருட்டுறாளா இல்ல ஓம் சொல்றாளா தெரியாது. சில இடத்துல என்ன அப்படின்னா, அது யாரு அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு அடியே சொல்லல, ஆனா பண்ணலாம். அது மந்திர ரூபமா ஆச்சார அனுஷ்டானத்தை பண்ணா நிச்சயமா அதோட பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவன் என்ன பண்ணுவா, அது உருட்டுறச்சு எண்ணிக்கை போடுவா, ஓம்காரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 108 வரணும், யாரோ சொல்லிட்டாங்க 108 பண்ணணும்னு. அந்த எண்ணிக்கையை சொல்றதுக்கு ஓம்னு சொல்றான், நாராயண சொல்றான், கிருஷ்ணான்னு சொல்றான், கோவிந்தான்னு சொல்றான். அப்படி சொன்னா, மூன்றெடுத்துடைய பெயரால் கத்திர பந்து பண்ணே பராங்கதி கண்டு கொண்டான், அதையா சொல்லலாம் போனா. அதை சொல்லாம இவருக்கு எண்ணிக்கையை பிரதானம் வச்சுப்பார், பகவான பிரதானம் வச்சுக்க மாட்டார். தப்பா எண்ணிட்டேன்னா அப்புறம் தப்பா பண்ணுங்க சுவாமி, இருக்கட்டும். என்ன இப்ப 108 98 ஒண்ணு இருந்தியா, அப்ப உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு தனக்கு வர. இல்ல 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 108க்கு மேல 150 எண்ணிட்டு நீ தப்பா எண்ணிட்ட கிடையாது போன்னு சொல்ல போறாங்க. அப்ப எண்ணிக்கைக்கு பிராதானம் கொடுக்குறோம். அந்த எண்ணம் பகவான் அது கொடுக்கறது இல்லை. அப்ப அது தபஸ் இல்லைன்ற, அது தபஸானா தபஸ் இல்லை. மேல மேல ஆராய்ச்சி பண்ணணும், அதெல்லாம் தபஸ் நிறைய உருட்டி தபஸ் ஆகாது. அப்ப எது சுவாமி சிறந்த தபசு ஆலோசனை எதுனா, பகவானை அடைவதற்கு சிறந்தது எதுன்னா அந்த ஆலோசனையாக இருக்கக்கூடிய எது ஒண்ணுன்னா எது பிடிக்கும், அதுதான் சரணாகதி. அந்த தான் சரணாகதி. அப்ப தபஸிலே சிறந்தது சரணாகதி. சரணாகதியைத்தான் சாஸ்திரமே சொல்றது. எல்லா தபஸிலும் சிறந்தது, எல்லா தபஸுகளிலே சிறந்ததுன்னா சரணாகதி. சரி, அப்ப அந்த சரணாகதி தான் ஞாசம். ஞாசம் ஞாசமாகிற தபசு, அதுதான் சிறந்த சரணாகதி. ஞாசம், பிரபத்தி, சரணாகதி இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள். கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. ஞாசத்துக்கும் சரணாகதிக்கும் பிரபத்திக்கும் கொஞ்சம் மாறுபாடு உண்டு. அநேகமா அது ஒரு துணிதான், அது ரொம்ப சூஷ்மமானது, அது கூட்டுக்கு போக வேண்டாம். ஆனா அநேகமா ஒரே பரியாய சப்தங்கள் வச்சுக்கணும். அப்ப ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் ஞாசம், பிரபத்தி, சரணாகதி. அதே போல பரசமர்ப்பணம், பரநியாசம், இந்த சப்தங்கள்லாம் அநேகமா வேறு வேறு வேற யாருக்கும் சொல்றாங்க சுவாமி இல்லை, அது உண்டு. பரசமர்ப்பணம், பரநியாசம், பிரபத்தி, சரணாகதி, ஞாசம் இதெல்லாம் பரியாய சப்தங்கள். ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள், கொஞ்சம் வேறுபாடு உண்டு. அதை தெளிவுபடுத்துகிறேன், இருக்கட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சம்ஸ்கிருத பாஷை கொஞ்சம் வேடிக்கையான பாஷை. ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய என்னென்ன வார்த்தைகளுடைய எல்லாத்தையும் சொல்லும், எல்லாத்தையும் கிட்டு 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 எல்லாத்தையும் சொல்லும். சொல்றது மட்டும் இல்ல, நம்ம பூர்வாச்சாரம் அந்த என்னென்ன சப்தங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஏன் சுவாமி எங்களை குழப்பத்துக்கான்னா, நீ வேற இடத்துல எங்க குழப்பிடுவ, வேற எங்கேயாவது அந்த சப்தத்தை போட்டா வச்சுக்க, ஓ அந்த சப்தத்தை எங்க ஆச்சாரியம் சொல்லலையே, அப்ப அது வேற போட்டு நினைச்சு போயிடணும். ஓ எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், எங்க பாடம் நீ குழம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா சப்தத்தையும் இவாள எடுத்துறா இல்லையா.
அப்படி இருக்கு இல்லையா, அப்படி இருந்தான். அப்ப விஷயம் ஒண்ணுதான் தெரிவிக்கிறார். அப்ப என்னை இதுல என்ன இருக்கு, சரணாகதினா என்ன, என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு வழி இல்லை, நான் உன்கிட்ட வந்துட்டேன். சரணாகதினா என்ன, நான் உன்கிட்ட வந்துட்டேன், என்னை கொடுப்பதுக்கு. ஆனா நான் உங்ககிட்ட வந்தேன், நீர்தான் ரட்சிக்கணும். ரட்சிக்கணும்னா உனக்கு ஏதாவது கொடுக்கணுமோனோ இல்ல, கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை. ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், இதுதான் சரணாகதி ரொம்ப முக்கியம். கொடுப்பதற்கு ஒண்ணு இல்லை. சரி, கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லையா, போயிட்டு வா. நீ கைவிட்டாயானால் வேறு போக்கிடம் இல்லை. ஆகிஞ்ச கலைவாய் துன்பம் காயாதழுவாய் கலைகண் மட்டிலே ஆழ்வார் கதர்றா. 5ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, இந்த 2 திருவாய்மொழியும் ஆகிஞ்சன்யம், நீ கைவிட்டாயானால் எனக்கு வேறு போக்கிடம் இல்லை. அனன்ய கதித்துவம், ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் 2 தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிங்க உன் திருவடிகளை பற்றிதான் நான் திரும்பிய தவிர வேறு கதி கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஞாசம் என்ன, நம்மிடத்தில் இருப்பதை மற்றொரு இடத்தில் நெஸ்தபரமாக விட்டு விடுவது. நெஸ்தபரம் ஞாசம், நெஸ்தபரம் ஞாசம் அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ பாரம் இருக்கு. என்ன சுவாமி பாரம், நான் ரட்சிக்கணுமோ, என்ன நான் ரட்சித்துக் கொள்ளணுமோ, என்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாரமானது பகவான் திருவடியை சமர்ப்பிப்பதுதான் பரசமர்ப்பணம். பரசமர்ப்பணம் சமர்ப்பிக்கிறோம். பரம் ரக்ஷாபரம், நெஸ்தபரமா விட்டு ரக்ஷாபரம். என்ன லோகத்துல பெரிய கட்டம் என்னன்னா ரட்சிப்பது. தன்னைதானே ரட்சிக்கிறது ஒரு சமந்தான், சமந்தான் தெரியுது. அப்படி இருக்கச்சது ரக்ஷாபரம் அது இல்லையா. அப்ப அவனுக்கு திருப்பி விழுந்துருவோனோ, அதைத்தான் ரக்ஷாபரம் என்றோ பரசமர்ப்பணம் என்றோ ஞாசம் என்றோ சரணாகதி என்றோ அப்படின்னு சொல்றோம். இனி தேவரீர் தான் அடியேனை பார்த்து கொள்ள வேண்டும். அடியேனுக்கு எதுவும் தெரியாது, இத்தனை நாளும் நான் இதை பார்க்கல அப்படின்னா, இப்ப இன்னைக்குதான் இவன் கொண்டு வந்திருக்கானோ, இத்தனை நாள் இவனே தன்னை பார்த்துட்டு இருக்கான் போல் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கிடையாது, இத்தனை நாள் இவனை பார்த்துக்கல, பகவான் தான் இவர் பார்த்தாரு. இப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான்னா, இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டு இனிமே நீதான் என்ன பார்க்கணும்னா, அப்ப இத்தனை நாள் இவரை பார்த்துக்கிட்டு அர்த்தமானா கிடையாது. ஆனா இத்தனை நாள் இவனை பார்த்துட்டு இருந்தான் என்கிற எண்ணம் இருந்தது. இப்ப இந்த எண்ணம் பெருத்து, அப்ப ரக்ஷாபரத்துல பகவான் திருவடியில சமர்ப்பிக்கிற பரசமர்ப்பணம் பண்றமனோ, அதுதான் சரணாகதி ஞாசம். இப்போ அப்போ இவர் தன்னை ரட்சித்துக் கொள்ளல, இப்போ இவர் தன்னை ரட்சித்துக் கொள்ளல. ஆனா இப்ப தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாத தன்னுடைய ரட்சணம் தன் கையில் இல்லேன்னு இப்ப தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப தெரியல, அப்பவும் பகவான் தான் ரட்சிக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு இதுதான் திருமேஷாவை தெரிவிக்கிறார். அன்று நான் பிறந்திலேன், நின்றதந்த ஊரகத்து இருந்ததென்ற பாடகத்து அன்று வெக்கனை கிடந்ததை எண்ணிலாத முன்னலாம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அன்னைக்கு நான் ஒண்ணும் பண்ணல, அன்னைக்கு நான் என்ன ரட்சிச்சுன்னு நினைக்கிறதா இல்ல. ஆனா அந்த நிலை அன்னைக்கு இல்லை என்கிட்ட. நானே பாத்துக்கிறேனே, நானே பார்த்து நினைச்சிட்டு இருந்தேனோ, அன்னைக்கு நீதான் ரட்சித்த, இன்னைக்கு நீதான் ரட்சிக்க போற அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் உண்மை. அப்ப நேற்று நான் ரட்சித்துக் கொள்ளவில்லை, இன்றும் நான் ரட்சித்துக் கொள்ளவில்லை. நேற்று நினைவு எப்படி இருந்ததுன்னா, நீ ரட்சிக்கிற, நான் தான் ரட்சித்தேன்னு நினைச்சிருந்தது. இன்னைக்கு நினைவு இருந்துன்னா, நேற்று நீதான் ரட்சித்தா, இன்னைக்கு நீதான் ரட்சிக்கிறாய் அந்த நினைவு. அப்ப நல்ல வேலை, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நினைவில் வித்தியாசம், பிரபத்திய சரணாகதி. என்னைக்கும் ரட்சகன் பகவான். இது சரணாகதி என்பது ஒரு செயல்பாடு கிடையாது. சரணாகதி என்பது என்னது, அது ஒரு புத்தி விசேஷம். தொமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. பிரார்த்தனாமதி பிரமாதி. பக்தியோ இல்ல, பிரபத்தியோ சரணாகதியோ இதெல்லாம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை பகவான் தான் ரட்சகன் கொடுக்கணும்னா, அதை நம்ம சப்மிட் பண்ற மூலம், அட்மிட் பண்ற மூலம், அதுதான் சரணாகதி. சரி, அப்ப ஸ்ரீயப்பதியான பகவானுக்கே ஆட்பட்டவன், என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பும் என் ரட்சணத்தால் வரக்கூடிய சந்தோஷமும் என்னுடைய இது கிடையாது. ஒரு குழந்தைய தாயார் ரட்சித்தா, தாயார் ஆனந்தப்படுவோம். குழந்தை ஆனந்தப்படுறதே தாயார் ஆனந்தப்படாது. என்னமா பாலை கொடுத்துருக்கேன், என்னமா அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா. ஆனா இந்த இடத்துல இந்த பொறுப்பு, அந்த குழந்தைய ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு, தாயாருக்கு தானே.
அதே போல நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாரு? சேலை கன்னியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் பகவானே. மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகுருது நாராயணகா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அவருக்கு பொறுப்பு என்கிட்ட கிடையாது. பொறுப்பு என்கிட்ட கிடையாது. இதுதான் வேய்மறு தோலினை மெலியுமாலோங்கிற பதிகத்துல 10ஆம் பத்துல தெரிவிக்கிறார் ஆழ்வார். தோல் மெலிஞ்சு போறதுன்னாரு. ஆழ்வார் உன் தோல் மெலியறது, உன் தோல் மெலியறதுன்னாரு. என்னை ரட்சிக்கிறேன்னா அதனால பாதகம் உனக்குத்தான். இது ஒவ்வொருத்தருடைய திருவுள்ளத்துக்குள்ள பொருளா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ரட்சித்தாதான் அவருக்கு அந்த ரட்சணம் ஏற்பட்டதா அவருக்கு உணவு. பகவான் நம்ம ரட்சிக்கலன்னு வச்சுக்க அவரு பட்னியா இருக்காருன்னு அர்த்தம். இருப்பாரு? இருக்க மாட்டேன். அவர் ரட்சணம் தான் அவருக்கு உணவே. எதுக்கு சொல்லுவாங்க? ரட்சித்தபடியாலே அவருக்கு ஒரு ஆனந்தம். சாப்பிட்டவங்க நமக்கு ஒரு ஆனந்தம் வருதணும். அந்த ஆனந்தம் யாருக்கு? பகவானுக்கு தான். ரெண்டுமே பகவானுடைய உன்னிடத்துல விட்டுட்டேன். ரட்சிப்பதும் நீயே, ரட்சிப்பதால் ஆனந்தம் நீ. நேற்றுக்கு இதை பார்த்திருக்கோம். போக்திரு போக்ய சம்பந்தம் நேற்றுக்கு சாத்வராயத்தனும் அத பூர்ணமா இதுதான் நம் சம்பிரதாயத்துல ஆச்சரியமான சம்பிரதாயம். நீங்க எந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் சுவாமி இந்த கிரந்தத்துல இப்படி இருக்கு, அந்த கிரந்தத்துல இப்படி இருக்கு, என்னமா அப்படின்னு ஒரு மாற்று கருத்து வருமானம் வரவே வராது. என்ன காரணம்? சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் சம்பிரதாயம். சாஸ்திரம் வேதம் தமிழ்ஷேதமானம் அதான் சம்பிரதாயம். அப்படி இருக்கே இது சொத்தான என்ன புரியத்துக்கா சொல்றேன். ஏன்னா பகவானுக்கு நம்ம சொத்சாமி சம்பந்தம் நேதி கூட பார்த்தோம். சொத்சாமி நம சப்தத்தால சொத்சாமி சம்பந்தம் பார்த்தோம். இப்ப ஒரு சொத்து காணலன்னா இந்த மோதிரம் அப்படி எனக்கு காண கிடைக்கல, எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன். இப்ப நான் தேடுவேன்னா மோதிரம் தேடுமா? என் எஜமானனுக்கு நான் மோதிரம் கிடைக்கணும் அது ஏதாவது அகல் போடுமான்னா ஒண்ணும் படாது. அது பேசாம தான் இருக்கும். நான் தான் அது எங்க தேடிக்கிட்டே இருப்பேன். கிடைக்கலையே. அதே போல பகவான் ஜீவாத்மா கேள்றான். பொருள் என்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகு வஞ்சடகோபன். இந்த பொருள் கிடைக்குமா தேடிட்டு இருக்கார். கிடைச்சிட்டு கிடைச்ச உடனே மோதிரம் கிடைச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். கிடைச்சிட்டு ஆஹா என் எஜமானுக்கு நான் கிடைச்சேன்னு மோதிரம் ஆனந்தப்படுமா? படாது. நான் தான் ஆனந்தம். இந்த மோதிரம் என்னுடைய மோதிரம் நான். அதே போல இந்த ஜீவாத்மா கிடைச்சபடியால யாருக்கு ஆனந்தம்? பகவானுக்கு. சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. ஒரு ஜீவாத்மா கிடைப்பதினால் ஆனந்தப்படுவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சர்வேஸ்வரன். எது சொல்லணும்னா அப்ப அதைத்தானே பண்ணுவாரு. அதைத்தான் இங்க தெரியும். அப்ப இதனால் ஆனந்தம் அவனுக்கு தான். ஜீவாத்மா தான் அவனுடைய சொத்து, பரமாத்மா தான் சுவாமி. அப்ப சொத்தை காணும்னு பரமாத்மாவான சுவாமி அவர் நம்ம தேடிட்டே இருக்கார். தேடிட்டு கிடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஏன்னா ரொம்ப இவனை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ண பிரபக்தி பண்ண வைக்கிறாரோ அதான் தேடுறது. என்ன நாம என்ன பிரபக்தி நான் பண்ண நினைக்கிறோம் இல்ல, பிரபக்தி பண்ண வைத்து தன் திருவடிகளை சேர்த்துக் கொள்கிறார் இல்லையா? ஆனால் அந்த சந்தோஷம் சுவாமிக்குத்தான் சொத்துக்கல்ல. என்னன்னா நாம் போய் பகவான் திருவடிக்கு முன்னாடி நிக்கிறோம் இல்லையா? ரொம்ப நாளா நாம என்னையே காப்பாத்திக் கொள்றத நினைக்கிறோம். தப்பா நினைக்கிறோம். ஏன்னா நான் ரட்சித்துக் கொண்டது கிடையாது. சரி, இனிமே இவனை எப்படியா ஐஷன் போன தெரிகிறா இல்லையா? அந்த நிலைதான் தெரிவிக்கிறார். ஆக பிரலோகாச்சாரி இது தனக்குத்தானே தேடும் தன்மை தீமையோடு பாதி விளக்காய் இருக்கும் தெரிவிக்கிறார். பிரலோகாச்சாரி தெரிவிக்கிறார். தனக்கு தானே தேடும் தன்மை. நமக்கு நாமே தன்மையை தேடி நமக்கு நம்ம இல்லாத இடம் தெரியாது. குழந்தைக்கு தெரியுமா? குழந்தை அந்த பக்கம் ஏதோ பள்ளி போயிட்டு இருக்கு வச்சுங்க, அந்த காலத்துல போகும். அந்த பள்ளி அப்படி தொடும். அதுக்கு ஒண்ணு தெரியும். எடுத்து வாயில போட்டுக்கும். அந்த பக்கம் ஏதோ மண் இருந்தா மண் எடுத்து வாயில போட்டுக்கும். இந்த பக்கம் அந்த மாதிரிதான் நமக்கு ஞானம் இல்லை. அர்த்த பஞ்சக ஞானம் இருந்ததுன்னா நமக்கு ஒழுங்கா தானே இருக்கும். அந்த ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதபடியால எதை எடுத்துக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன நடிக்கும் தெரியும். அப்ப நமக்கு நாமே நன்மையை தேடிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா தீமையோ பாதி விளக்காய் இருக்கும்னாரு. தனக்கென்று ஒருத்தன் தன்னை நன்மையை தேடிக்கொண்டான் ஆரம்பிச்சானா தனக்கு தானே தீமையை தேடுகிறான்னு அர்த்தம். இது எப்படின்னா இது ஒரு திருஷ்டாந்தமே பிரலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். தனஞ்சய பிரஜையை மாதா கையில் நின்று வாங்கி ஆற்றுவாணிகளை கொடுத்தார் போலே என்று பிரலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதாவது கை குழந்தைக்குதான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுமானா தாய் நன்னதான் கொடுத்துருக்கா, ஒரு குறையும் இல்லை. ஆனா அந்த பக்கத்துல ஒருத்தர் வந்தார். இல்ல தாயா, நீ உனக்கு தாய்ப்பால்லாம் கொடுக்க தெரியாது,
இந்த குழந்தை உனக்கு எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாது அப்படின்னு அந்த குழந்தைய நன்னா பிடிங்கி வாங்கிட்டு எடுத்துன்னு போய்க்கணுமா, அந்த பக்கம் யாரோ நன்னா மாமிசத்தை வெட்டி ஆட்டுவாணின்னு பேர். அந்த மானுஷ ஆட்டை வெட்டி வெட்டி கசாப்பு கடை வச்சுட்டு இருக்காரணும், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த அந்த தாய்க்கு எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல, எப்படி குழந்தைய பாதுகாக்கிறதுன்னு தெரியல, நீ பாதுகாத்துக்கோ அப்படி கொடுத்தா அது எப்படியோ அதை போலதான் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வது. பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார். தனஞ்சய பிரஜையை மாதா கையில நின்று வாங்கி ஆட்டுவாணிகன் கையில் கொடுத்தாற் போலே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம நாடு ரட்சித்துக் கொள்ளானா? இல்லை. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் கொடவே என்றேன், உன்னை தவிர மற்றொன்று கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஆட்டுவாணிகன் கையில கொடுத்தாருன்னா அது முட்டாள்னு அர்த்தம். முட்டாள் தான் நம்ம பண்ணுவா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பண்ணோம்னா, சரி சுவாமி என்னை நானே ரட்சித்துக் கொள்ள மாட்டேன், உன் தெரிவடியை தவிர வேறு கடி கிடையாது, இதத்தான் ஞாசம் அப்படின்னு. இதற்கு சம்யுதா வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசன பூர்வகம் ததேக உபாயதாயாந்த பிரபக்தி சரணாகதி. இதான் சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசக பூர்வகம் ததேகோ உபாயதாயாந்த பிரபக்தி சரணாகதி. என்னுடைய ஆசை வேறு எதனாலும் நிறைவேறாது அப்படின்னு வந்துட்டேன். பகவான் என்னுடைய ஆசை வேறு எதனாலும் நிறைவேறாத வந்துட்டேன். அப்ப வந்துட்டேன் என்ன? அப்ப உன்கிட்ட வந்துட்டேன். உன் திருவடியை மற்றொரு உபாயம் கிடையாது. உன் திருவடியை பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. ஆனா அந்த பிரார்த்தனை தான் சரணாகதினே நீ வேண்டான்னு கைவிட்டேன்னு வேறு போக்கூடும் இல்லை, வேறு இடமே கிடையாது அப்படின்னா, அப்ப உன் திருவடியை பத்திரம்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நல்லா விழுந்து செவிக்கணுமா? ஆகாசத்தை போய் நிக்கணுமா? கடல்ல போய் நிக்கணுமா? அதுக்கு மேல குண்டூசில போய் நிக்கணுமா? மலையில போய் தபஸ் பண்ணணுமா? எதுவுமே வேண்டாம். பிரார்த்தனை பண்ணாவன். துவமேவ உபாய பூதோ மே பவ. இது பிரார்த்தனாபதி பகவான், சரணாகதி. அப்ப பகவானே நீ உபாயமாக பிரார்த்திக்கிற மூலம் அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. இப்ப சரணாகதிக்கு 3 நிலையில பண்ணலாம். என்ன நிலை? வாச்சிகமாகவும் பண்ணலாம், காய்கமாகவும் பண்ணலாம், மானசீகமாகவும் பண்ணலாம். வாச்சிகம் என்ன? உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயண. இது வாச்சிக பண்ணக்கூடிய சரணாகதி. காய்கம் புகழொன்றில்லாடி உன் அடிக்கு அந்த திருவிழி தொட்டு தொட்டு நீதான் 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 அப்படின்ற பாட பண்ணுவோம், அது காய்கம். மனசால் நினைக்கிறது சுவாமி அவர் தவிர நம்ம கிடையாது, மனசு வரணும். இந்த 3ல எது முக்கியம்? 3மே தெரியா. 3ல எது முக்கியம்? எது முக்கியம்னு நம்ம பூர்வாச்சார காட்ட போற பார்ப்போம். மேற்கொண்டு அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன வார்த்தைகள் உண்டோ எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவிலேசனம் ஆச்சாரியன் திருடிகளேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தா அபிஷேகம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் 5 மணிக்கு காலட்சேபம். இதே கத்தியத்தின் காலட்சேபம் சொன்னாங்க.